Vidyakumar IS Academy Institute for your success. ஸோ நம்ம கடைசியாக பார்த்த டாபிக் வந்து நேற்று வந்து இந்த 3 டாபிக் 2 கிளாஸில் வந்து 3 டாபிக் பார்த்துருந்தோம். இந்திய அமைவிடம் பார்த்தாச்சு, லொகேஷன் பார்த்தாச்சு, பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை பார்த்தாச்சு, நீர்வளம், இந்திய ஆறுகள் பார்த்தாச்சு. முக்கியமான டாபிக் முடிச்சிட்டோம். மண் இன்னும் பார்க்கல, அது மட்டும் பெண்டிங்கில் இருக்கு. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து கனிம வளங்கள் அப்படின்ற டாபிக் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி இயற்கை வளங்கள் பார்க்க போகிறோம், காடு மற்றும் வன உயிரினங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இன்னைக்கு பார்க்குற டாபிக்ல வந்து டெஃபினட்டாக ஒரு கேள்வி, டெய்லி இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக கேள்வி வரும். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ரிவர்ஸ் பற்றி நம்ம நல்லா பார்த்துருந்தோம். டீட்டெயிலாக எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நிறைய கொடுத்துருக்கேன். ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத கண்டென்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம புக்கில் எடுத்துருந்து வச்சிருக்கோம் அடிஷ்னலாக. ஸோ அந்த கண்டென்ட் சேர்த்து படித்தா தான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது நம்ம டிஎன்பிசி சிலபஸ் பொறுத்த வரையும் நம்ம 6th and 12th வரையும் புக்கை படித்தா போதுமா அப்படின்னா பத்தவே பத்தாது. எங்கெங்கெல்லாம் பத்தாதுன்னு மட்டும் சொல்கிறேன். ஒன்று ஜாகிரபியில் பத்தாது. ஏன்னா ஜாகிரபி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புக்கை தாண்டி வெளியே கேட்குறாங்க. அது எஸ்பெஷலி எங்கே கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸில் கேட்குறாங்க ஃப்ரெண்ட். அப்போ ரிவர்ஸ் வந்து புக்கை தாண்டி போகுது. அது நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட் தான் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஒன்று. அதே மாதிரி பாலிட்டி பொறுத்தவரையும் புக்கில் கண்டென்ட் பத்தவே பத்தாது. லட்சுமியானந்திலிருந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம் இங்கே. அதே மாதிரி குல்லர் புக்கில் ஜாகிரபி வந்து குல்லர் புக் ரெஃபர் பண்ணியும், அதே மாதிரி கோச்சங்லியாங் குல்லர் புக் ரெஃபர் பண்ணியும், சமீந்திரா சிங் ரெஃபர் பண்ணியும், இதை வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி பொறுத்தவரையும் வந்து லட்சுமிகாந்த் புக்கை ரெஃபர் பண்ணி நம்ம கண்டென்ட் வந்து நம்மளுடைய புக்கில் அகாடமி புக்கில் வந்து வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லவே வேண்டியதில்லை. நிறைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் கிடையாது, அந்த சிலபஸில் கொடுத்துருக்கு. ஸோ அதுவும் நம்ம வந்து பாலிசி நோட்ஸு, அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டு, அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம். யூனிட் 5ல யூனிட் 6 போகும்போது வந்து அங்கே இருக்கிற ஏரியாவும் சில ஏரியா வந்து கவர் ஆகாது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுடைய ரிசோர்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து நம்ம அகாடமி புக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் நம்பி நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஜிகேல நீங்கள் மேக்ஸிமம் மார்க் வந்து வாங்க முடியாது அப்படின்றது அதுதான் உண்மை. அது அந்த புரிதலோட நீங்கள் இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒன்று நம்மளுடைய பிடிஎஃப், அப்படி இல்லை அப்படின்னா வந்து புக்காக நீங்கள் ஹார்ட் காப்பியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணி அதை நல்லா ரிவைஸ் பண்ணிங்கன்னா போதுமானதாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கனிமவளம், இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரினங்கள். இந்த 3 டாபிக்ல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி டெஃபினட்டாக வரப்போகுது. ஸோ அப்போ இந்த 3 டாபிக் நல்லா படித்தோம்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி, மொத்தம் 5 கேள்வி கேட்க போகிறாங்க. குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 டிஏவாக இருக்கட்டும். ஸோ அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கனிம வளங்கள் பார்க்க போறோம், மினரல்ஸ் பார்க்க போறோம். இப்போ கனிம வளங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கனிம வளம் ரொம்ப அவசியம். காரணம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யறதுக்கு இந்த கனிம வளம் அப்படின்னு அவசியம். இப்போ எரிபொருளாக இருக்கட்டும், அதுவும் கனிம வளத்திலிருந்து தான் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா கனிம வளத்துல தான் வருது. இப்போ மெட்டல் உலோகங்கள் பார்க்குறோம், அலோகங்கள் பார்க்குறோம், ஃபெர்டிலைசராக இருக்கட்டும், வந்து இந்த மாதிரி அனைத்து விதமான பொருட்களும் வந்து எங்கே கிடைக்குது கனிம வளம். அந்த கனிம வளத்தை டிபெண்ட் பண்ணி தான் அனைத்து நாடுமே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நம்ம நாடு அப்படி இருக்கு. அப்போ நம்ம நாட்டில் கனிம வளம் எப்படி இருக்கு, எங்கெங்க இருக்கு, அதனுடைய தன்மை என்ன அப்படின்றத அந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில் உள்ள கனிம வளங்கள், அதனோட தொடர்புடைய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டா கொல்கத்தால இருக்கு. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா கல்கத்தால இருக்கு. இந்திய சுரங்க பணியகம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா வந்து நாக்பூர்ல இருக்கு. சில மாதிரி இந்த மாதிரி நிறுவனங்களோட பேர் வந்து ஆங்கிலத்திலையும் பார்த்துச்சுன்னா நல்லது. இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் ஹெட் குவார்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னு கேட்டா நாக்பூர்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அப்படின்றது எங்க இருக்கு, நான் ஃபெரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஹைதராபாத்ல இருக்கு. அப்ப இந்த நிறுவனங்கள் அதனுடைய தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கனிம வளத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி எடுக்கிறது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா
இந்தியா முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்றது, சேல் பண்றது, ப்ராசஸ் பண்றதுன்னு சொல்லி இந்த வேலையில வந்து இறங்குறாங்க அப்படின்னு. அப்ப இந்தியாவில் கனிமவளம் கிடைக்கக்கூடிய பகுதிகளா வந்து பார்க்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பெரும்பாலான மாநிலங்கள் வந்து கனிமவளம் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சோட்டா நாகூர் பெல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோட்டா நாகூர் பீடம் சொல்லிட்டு இந்த பகுதியில் கனிமவளம் மிகுந்த பகுதியா வந்து இருக்கு. யாரெல்லாம் வருவா அப்படின்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா சொல்லிட்டு இந்த மாநிலங்கள் வரும் பார்க்குறோம். அதுக்கு அடுத்து கனிமவளம் மிகுந்த பகுதியா வேற எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு அடுத்து ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு சொல்லிட்டு இந்த 3 மாநிலங்கள் கனிமவளம் மிகுந்த பகுதியா வந்து இருக்கு அப்படின்னு. அப்ப கனிமவளங்கள் மிகுந்த பகுதி பெல்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சோட்டா நாகூர் பீடபூமி சொல்லலாம். தக்கானா பீடபூமியில வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு வந்து சொல்லலாம். அதே மாதிரி ராஜஸ்தான் வந்து சொல்லலாம் அப்படி பார்க்குறோம். இந்தியாவில் கனிமவளம் மிகுந்த பகுதியாக இந்த 3 பகுதிகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நீங்க பார்க்கும்போது முதன்மை இடத்துல வகிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்கள் தான் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும். இப்போ தங்கம் அப்படின்னு எடுத்துட்டா கர்நாடகா முதல் இடத்துல இருக்கும். அதே நிலக்கரி அண்ட் அயன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் வந்து முதலிடத்தில் இருக்கும். தாமிரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ராஜஸ்தான் வந்து முதலிடத்தில் இருக்கும். லிக்னைட் அப்படின்னு எடுத்துட்டா வந்து தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் இருக்கும். மைக்கா அப்படின்னா வந்து ஆந்திர பிரதேஷ் முதலிடத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த மாநிலங்கள்ல என்னென்ன கனிமம் வந்து உற்பத்தி பண்றாங்க அப்படின்றத நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் படிக்க போறோம். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லலாம். இப்போ இதுல அடிஷனலா சிலது நான் வந்து சொல்லுவேன். அதையும் நீங்க சேர்த்து நோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம புக்ல இதை அண்டர்லைன் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானதா இருக்கும். இதுல அடிஷனலா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம கனிமவளமாக இருக்கட்டும், அடுத்த வன உயிரிகளாக இருக்கட்டும், புக்கில் இல்லாத டேட்டாவும் நம்ம அப்டேட் பண்ணி சில கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அப்டேட்டட் டேட்டா அப்படின்னு நம்ம புக்கில் இருக்கு. எக்ஸாம் போகும்போது இந்த டேட்டா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சுரங்கப்பணி அமைச்சகம் அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, 1957 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமா என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆல் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்க்குறோம். அவங்க எந்த ஆக்ட் மூலமா பண்ணுறாங்க அப்படின்னா 1957 ஆண்டு டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் மூலமா பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்தியாவின் கனிம பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது முதல் பகுதியை நம்ம பார்த்தா சோட்டா நாகூர் பீடபூமி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சோட்டா நாகூர் பீடபூமியில் அப்படின்றது கனிமவளம் நிறைந்ததா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம லொகேஷன்லையும் பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம். சோ அது வந்து ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒரிசா, பீகார், மேற்கு வங்காளம் இருக்கும். சோ இந்த 5 மாநிலங்கள்ல செறிந்து காணப்படுகிறது அப்படின்னு. அது குறிப்பா சொல்லணும்னா ஜார்க்கண்ட் வந்து சொல்லலாம். அப்ப இங்க என்ன கிடைக்குது இந்த பகுதியில அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது எல்லாமே கிடைக்குது. நிலக்கரி, மைக்கா, மேங்கனீஸ், குரோமைட், நில்மனைட், பாக்சைட், இரும்பு, யுரேனியம், பாஸ்பேட், தாமிரம், டோலமைட், சீனா களிமண் மற்றும் சுண்ணாம்புக்கல் அப்படின்னு பார்க்கலாம். மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிலக்கரி மெயினா கிடைக்குது. அதுதான் முக்கியமானது. அடுத்த முக்கியமானது என்னன்னா இரும்பு. அந்த நிலக்கரி இரும்பு அப்படின்றது இந்த பகுதியில அதிக அளவில் காணப்படும், மற்றது காணப்படுகிறது. ஜார்க்கண்டில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இடங்கள் சுரங்கங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜார்க்கண்ட் எடுத்துக்கலாம். ஜார்க்கண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்பாத், அசாரிபார்க், பலாமு, ராஞ்சி, சந்தால் பர்கானா மற்றும் சிங்பூம் முடிவகம். அப்ப இதுல முக்கியமானது என்னன்னா இந்த ராஞ்சி கேட்டிருக்காங்க, சிங்பூம் கேட்டிருக்காங்க, அடுத்து அசாரிபாக் கேட்டிருக்காங்க. வந்து இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்ல ஏற்கனவே கேள்வியா கேட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும், திருப்பி கேட்பாங்க. அடுத்து ஒடிசா அப்படின்னு எடுத்துக்கும் போது இரண்டாவது வந்து ஒடிசா பார்க்குறோம். ஒடிசாவில் இந்த கட்டாக், தன்கேனல், கெண்டூஜர், கியோஞ்சர் வந்து கோராப்புட் வந்து மயூர்பஞ்ச், சாம்பல்பூர், சுந்தர்கர் வந்து இதில் நம்ம ஏற்கனவே கேட்டது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இது ஒடிசா பொறுத்தவரை வந்து மயூர்பஞ்ச் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கியோஞ்சர் கேட்டிருக்காங்க, வந்து சுந்தர்கர் அப்படின்றது நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஒடிசால எங்க வந்து பார்த்தீங்கன்னா கனிமவளம் நிறைந்து காணப்படுகிறது அப்படின்றது பகுதிகள். அப்ப மேற்கு வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனிமவளம் கிடைக்கக்கூடிய சுரங்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குரா, பிர்பூம், மெத்தினிப்பூர் மற்றும் புருலியா அப்படின்னு பார்க்குறோம். 100% கிரானைட் இருப்புகள் வந்து எங்க இருக்கு அப்படின்னா சோட்டா நாகூர் பீடபூமியில இருக்கு. 93% இரும்பு தாது சோட்டா நாகூர் பீடபூமி, 84% வந்து நிலக்கரி சோட்டா நாகூர் பீடம், நாட்டின் 70% குரோமைட் அப்படின்றது ஆகியவற்றை கொண்டுள்ளது. இதுல முக்கியமான நம்ம ஏற்கனவே சொன்னதான் நிலக்கரிக்கும் இரும்பு தாதுக்கும் புகழ் பெற்றது என்ன அப்படின்னா சோட்டா நாகூர் பீடபூமி அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அடுத்து மத்திய பகுதி சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்கள் பரவியுள்ளது. இங்க என்ன கிடைக்குது அப்படின்னா மேங்கனீஸ், பாக்சைட், மைக்கா, தாமிரம், கிராஃபைட், சுண்ணாம்புக்கல், லிக்னைட், பளிங்குக்கல் அப்படின்னு கிடைக்குது. தெற்கு பகுதி அப்படின்னு எடுத்துக்கும்போது ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாடு தங்கம், இரும்பு தாது, குரோமைட், மேங்கனீஸ், லிக்னைட், மைக்கா, பாக்சைட், ஜிப்சம், கல்லார். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டோலமைட்டு, இல்மனைட்டு, சீன களிமண் மற்றும் சுண்ணாம்புக்கல். மேற்கு பகுதி ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தாமிரம், ஈயம், துத்தநாகம், யுரேனியம், மைக்கா, மேங்கனீஸ், உப்பு, கல்லார், கட்டிடக்கல், விலை மதிப்பட்ட கற்கள், கனிம எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு, இரும்பு அல்லது உலோகங்கள் நிறைந்துள்ளது. தென்மேற்கு பகுதி கோவா, கர்நாடகா அப்படிங்கும்போது இரும்பு தாது கிடைக்குது அப்படிங்கிறோம். இல்மனைட்டு, சிர்கான், மோனசைட், மணல், கார்னட், சீன களிமண், பாக்சைட், மைக்கா, சுண்ணாம்புக்கல், சோப்புகள். இமயமலை அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து தாமிரம், ஈயம், துத்தநாகம், பிஸ்மத், பாக்சைட், ஆன்டிமணி, நிக்கல், கோபால், டக்சன், விலை மதிப்பட்ட ஸ்டோன்கள் எல்லாம் கிடைக்குது பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பகுதிகள் அப்படின்னு
அப்படின்னு பார்க்கும்போது இதுல முக்கியமான தாது என்ன, இல்ல முக்கியமான கனிமங்கள் என்ன அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிலக்கரி இரும்பு புகழ்பெற்றது வந்து சோட்டா நாக்பூர் பகுதி அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? சோ அது போட்டுக்க வேண்டியது. மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 5 மாநிலங்கள் வந்துடும். அது மத்திய பகுதி அப்படின்னு எடுக்கும் போது மாநிலங்கள் என்னென்ன வரும் அப்படின்னா சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா அப்படின்னு மத்திய பகுதி. இங்க முக்கியமா கிடைக்கக்கூடிய தாதுக்கள் என்னென்ன அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டாங்கன்னா மேங்கனீஸ் தாது அப்படின்றது கிடைக்குது அப்படி வரும். தெற்கு பகுதி ஆந்திர பிரதேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாடுனா தங்கம் வந்து அதிக அளவில் கிடைக்குது. அது போதும். அப்புறம் தமிழ்நாடு வரும்போது வந்து என்ன பண்ணணும்னா லிக்னைட்டை நம்ம நோட் பண்ற மாதிரி இருக்கும். அதே வந்து ஆந்திரானும் போது மைக்கா நோட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த 3 மாநிலங்கள், இந்த 3 முக்கியமான பொருட்களா வந்து நம்ம கனிமங்களா வந்து இதை வந்து பார்க்கலாம். மேற்கு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது ராஜஸ்தான் அப்படின்னு வந்துச்சுனாவே தாமிரம் அப்படின்னு வந்துடும். ஸோ முக்கியமானதா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது தென்மேற்கு பகுதி கோவா, கர்நாடகா, கேரளா அப்படின்னா இரும்பு தாது முக்கியமானதா இருக்கும். அது நம்ம இருக்கும். ஸோ அடுத்து இமயமலை பகுதி அப்படின்னும் போது இங்க மேல பார்த்தது இல்லாம அடிஷனலா என்ன கிடைக்குது அப்படின்னா துத்தநாகம் நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். ஆனா துத்தநாகம் கிடைக்கக்கூடிய பகுதியா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்க்குறோம். துத்தநாகம், பிஸ்மத் எல்லாம் வந்து உலோகத்தாது கிடைக்கக்கூடிய பகுதியா இமயமலை பகுதி இருக்கு அப்படின்னு சாதாரண ஞாபகம் வச்சுட்டா போதும். இந்திய பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது சரி, இந்திய பெருங்கடல் அப்படின்னு எடுத்துக்கும் போது அரேபிய கடல், வங்காள விரிகுடா, கண்டத்தட்டு, கனிம எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறைந்தது அப்படிங்க. அப்ப இந்திய பெருங்கடல் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கும்போது அரேபிய கடல், வங்காள விரிகுடா எதுல சேர்ந்துரும்? இந்திய பெருங்கடல தான் சேர்ந்துருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் அப்புறம் இயற்கை எரிவாயு உற்பத்தி அப்படிங்கிறது இங்க வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். நான் என்ன அண்டர்லைன் பண்றோம், என்ன மார்க் பண்றோம் அதை மட்டும் பார்த்துட்டா போதும். அந்த பகுதியோட தொடர்புடைய கனிம வளங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டா போதும் ஃப்ரெண்ட். அதான் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்போம். இப்போ கனிமங்களின் வகைகள் அப்படி பார்க்கும்போது உலோக கனிமங்கள், அலோக கனிமங்கள் ரெண்டா பிரிக்கும். ஏற்கனவே கெமிஸ்ட்ரி பார்த்தோம். உலோகம் அப்படின்னா அதனுடைய பண்புகள் பார்த்தோம், அலோகம் அதனுடைய பண்புகள் பார்த்தோம். ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணோம், வெப்ப மின்சாரத்தை கடத்தக்கூடியதா உலோகம், கடத்தாதுன்னா அலோகம் அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அப்போ ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். எதுனா உலோக கனிமங்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அரிதாகும் இயற்கையான அடர்ந்த தாது படிவங்களாகவும் காணப்படுகின்றன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ உலோக கனிமங்கள் அப்படின்னு இருக்கும்போது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களை கொண்டிருக்கும். அதே மாதிரி அரிதாகும் இயற்கையான அடர்ந்த தாது படிவங்களாகவும் இது வந்து காணப்படுகிறது அப்படி பார்க்குறோம். இப்போ எடுத்துக்காட்டு உலோக கனிமங்கள் அப்படின்னும் போது இரும்பு, மேங்கனீஸ், தாமிரம், பாக்சைட், நிக்கல், துத்தநாகம், காரியம், தங்கம் இதெல்லாம் உலோகங்கள் அப்படி பார்க்கிறோம். அதுல இரும்பு தாது அப்படியே புவி ஓட்டின் மேலோட்டில் அதிகமாக பரவி காணப்படக்கூடியதுன்னு பார்க்கிறோம். இரண்டாவது அதிக உலோகமா வந்து பார்க்கிறோம். புவி மேலோட்டில் இரண்டாவது அதிக அளவில் பரவி காணப்படுவது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்ப இரண்டாவது அப்படின்னு முக்கியம். தனித்திறனில் அரிதாக கிடைக்கிறது அப்படிங்க. தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகள் கலவையால் காணப்படுகிறது. இரும்பு இந்தியாவில் காணப்படும் இரும்பு தாது வளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஹேமடைட், மேக்னடைட் வகையை சார்ந்தது. இம்பார்ட்டன்ட். அப்ப ஹேமடைட், மேக்னடைட் அப்படின்னும் போது அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் இப்ப தாதை வெட்டி எடுக்கிறோம், அதுல இருந்து இரும்பு எவ்வளவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னா பெருமளவு அதுல தான் கிடைக்கும். இப்ப மேக்னடைட் அப்படின்னு எடுத்துட்டா 72% அதுல இரும்பு இருக்கும் அந்த தாதுல வந்து. அப்ப மீதி 28 கசடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 27.6 வந்து. அதே ஹேமடைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து 69.9 வந்து. அப்ப 30.1 அப்படின்றது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஹேமடைட்ல கசடு இருக்கும், மற்ற பொருட்கள் இருக்கும் அப்படி பார்க்கிறோம். ஸோ அப்போ ஹேமடைட், மேக்னடைட், கோத்தைட், லைமோனைட், சிடரைட்னு பார்க்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு மட்டும் பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கணும். பர்சன்டேஜ் அடிப்படையில் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். நாட்டின் மொத்த இரும்பு தாது உற்பத்தியில அது ஜார்க்கண்ட் மாநிலம் எவ்வளவு இருக்குன்னா 25% உற்பத்தி. இம்பார்ட்டன்ட். அப்ப ஜார்க்கண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்க்கிறோம். முதன்மையாக திகழ்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ முதலிடத்தில் உள்ளது எதுனா ஜார்க்கண்ட் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து அப்ப ஜார்க்கண்ட்ல எங்க உற்பத்தி பண்றாங்க அப்படின்னும் போது அசாரி பார்க் அப்புறம் ராஞ்சி மாவட்டத்துல உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து ஒடிசா அப்படின்றது என்னன்னா 2வது இடம். இம்பார்ட்டன்ட். எவ்வளவுனா 21%. அப்போ ஒடிசா 21% 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ ஒடிசால எங்க உற்பத்தி பண்றாங்கன்னா சுந்தர்கார், மயூர்பஞ்ச், சாம்பல்பூர், கியோஞ்கர் மாவட்டத்தில் உற்பத்தி பண்றாங்க. சத்தீஸ்கர் அப்படின்றது மேக்னடைட் அப்படி உற்பத்தியில 18% வகிக்கிறது. இது ராஜ்கர், பிலாஸ்பூர் மாவட்டங்களில் சத்தீஸ்கர் உற்பத்தி நடக்குது. அடுத்து கர்நாடக மாநிலத்தில் 20% மேக்னடைட் உற்பத்தி நடக்குது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ சத்தீஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா 18%, அதே கர்நாடகா வந்து 20% இருக்கு. உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சித்திரதுர்கா வந்து, சிக்மங்களூர், சிமோகா, தார்வார் அப்படின்றது கர்நாடகாவில் அப்படி பார்க்கிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் அப்படின்னு யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல் பிளேஸ் வந்து ஜார்க்கண்ட், 2வது பிளேஸ் வந்து ஒடிசா. அது 2 மட்டும் நோட் பண்ணிட்டா போதும். சத்தீஸ்கர்லையும் ஜார்க்கண்ட், கர்நாடகாலையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டங்களில் உற்பத்தி நடக்குது. அப்புறம் ஆந்திரா, தமிழ்நாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சுமார் 5% உற்பத்தி செய்கின்றன. வந்து ஆந்திர பிரதேசத்துல கர்னூல், குண்டூர், கடப்பா, அனந்தபூர் அப்படின்னு தமிழ்நாட்டில் எங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இரும்பு தாது தமிழ்நாட்டில் எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி எப்படி பார்க்கிறோம். இது இம்பார்ட்டன்ட். இந்திய இரும்பு எஃகு ஆணையம் சாயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலையில் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்காக என்ன பண்றது, இது முக்கிய பங்கு ஆற்றுகிறது அப்படி. இரும்பு முடிஞ்சிருச்சு. அவ்வளோ. அடுத்து மேங்கனீஸ். இது எப்படி இருக்குன்னா வெளிர் சாம்பல் நிறமுடைய மிகவும் கடினமான ஆனால் எளிதில் உடையும் தன்மையுடையது. அப்ப கொடுத்துட்டு வெளிர் சாம்பலா இருக்கும், கடினமா இருக்கும், ஆனா உடஞ்சிரும். அது என்ன உலோகம், என்ன கனிமம் அப்படிங்க கேட்டாங்கன்னா மேங்கனீஸ் அப்படி பார்க்கலாம். சாதியம் படம்.
எப்பொழுதும் இரும்பு லேட்டரைட் மற்றும் பிற தாதுக்களுடன் கலந்து காணப்படும். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு மற்றும் லேட்டரைட் மற்றும் பிற தாதுக்களோட கலந்து தான் இது வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம். இரும்பு எஃகு மற்றும் உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படையானது இருக்கு. அப்ப இரும்பு எஃகு உலோக கலவைக்கு அடிப்படையா இருக்கு. உலோக கலவைக்கு யூஸ் பண்ணி இரும்பு எஃகு. ஏன் இரும்பு எஃகு உற்பத்தி அப்படின்னா இப்போ 1 டன் இரும்பு இருக்கு அப்படின்னா அதுல 10 கிலோ வந்து எதை சேர்ப்பாங்கன்னா மேங்கனீஸ் சேர்ப்பாங்க. அப்போ 1 டன் இரும்பு எஃகு உற்பத்திக்கு 10 கிலோகிராம் என்ன தேவை அப்படின்னா மேங்கனீஸ் தேவை. இது வந்து வெளுக்கும் தூள், பூச்சிக்கொல்லிகள், வண்ணப்பூச்சிகள், மின்கலம் தயாரிக்க பயன்படுகிறது. எது மேங்கனீஸ். நாக்பூரை தலையிடமாக கொண்டு இயங்கி வரக்கூடிய இந்திய மேங்கனீஸ் தாது நிறுவனம் அப்படின்றது இது வந்து 50% பங்கை கொண்டுள்ளது. உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானது திகழ்கிறது. அப்போ உலக அளவில் மேங்கனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சந்தை மதிப்பீட்டில் எந்த நிறுவனம் முதன்மையானதுன்னு கேட்டாங்கன்னா வந்து மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நாக்பூர்ல இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படிங்கிறோம். இது மிகப்பெரிய நிறுவனமாக இருக்குது உற்பத்தியில் அப்படிங்கிறோம். மேங்கனீஸ் படிவுகள் பெரும்பாலும் உருமாறிய பாறையில் காணப்படுகிறது. நம்ம இரும்பு வந்து தீப்பாறையில் பார்த்தோம், உருமாறிய பாறை பார்த்தோம். இது வந்து உருமாறிய பாறையில் தான் இருக்கு. ஆனா அதிக மேங்கனீஸ் படிவுகள் எங்கப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஒடிசா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா அப்படி ஃபர்ஸ்ட் 3 கூட ஞாபகம் வச்சுட்டா போதும். ஃபுல்லா வேண்டியதில்லை. உலக அளவில் வந்து மேங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியா 5வது பெரிய நாடா இருக்கு. அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்து தாமிரம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே தாமிரம் அப்படின்னு மனிதர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம். முதன்மையில பயன்படுத்தப்பட்ட உலகம் எதுன்னு கேட்டா அதுவும் தாமிரம் பற்றி பார்க்கிறோம். தாமிரத்தை துத்தநாகத்துடன் கலந்து பித்தளை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்லணும்னா பிராஸ், புரோன்ஸ் பிரிப்போம். பிராஸ் அப்படின்னா வந்து பித்தளை. அப்ப பிராஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இது பித்தளை வந்து எதோட சேர்ப்பாங்க அப்படின்னா வந்து ஜிங்கோட சேர்ப்பாங்க வந்து. அதே சரி பிராஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காப்பர் வித் ஜிங்க் வந்து. புரோன்ஸ் அப்படின்னும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா காப்பர் வித் டின் அப்படின்னு சொல்லுவோம். வந்து ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அதுதான் வந்து. அப்ப பித்தளையும் வந்து தகரத்துடன் சேர்த்து வெண்கலமும் தயாரிக்கப்படுகிறது அப்படி பார்க்கிறோம். அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். ஓகேவா. டின் அப்படின்னு கொடுக்கல. சரி ஓகே ஃப்ரெண்ட். வெண்கலம் அப்படின்னு தகரத்தோட சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அடுத்து தாமிர படிவு அதிகம் உள்ள மாநிலம் என்னப்பா அப்படின்னா ராஜஸ்தான். ஏற்கனவே சொன்னால ராஜஸ்தான் வந்து தாமிரத்தில் நம்பர் 1 அப்படிங்கிறோம். ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2nd, 3rd பிளேஸ்ல இருக்கு. முதல் இடம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. அது ஞாபகம் வச்சுட்டா போதும் ஃப்ரெண்ட். இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படக்கூடியது அப்படிங்கிறோம். அந்த சுரங்கத்துறை அமைச்சருக்கு கீழ் இது வந்து வருது அப்படிங்கிறோம். அடுத்து பாக்சைட். பாக்சைட் அப்படின்றது அலுமினியத்தோட தாது. அலுமினியத்தோட தாது. அப்ப அலுமினியம் பாக்சைட்ல இருந்து பெறப்படுகிறது. இம்பார்ட்டன்ட். நீரேற்றப்பட்ட அலுமினியம் ஆக்சைடு அப்படின்னு பார்க்கிறோம். வந்து Al2O3 10H2 அப்படின்னு வரும். வந்து உள்ள பாறையில் இது காணப்படுகிறது. சரளை மண் காணப்படும் பகுதிகளில் புவியின் மேற்பரப்பில் படிவுகளாக பாக்சைடு இருக்கு. அப்ப எந்த மண் அப்படி அதே இரும்பு அப்படின்னு பார்க்கும்போது தீப்பாறை, உருமாறிய பாறை. மேங்கனீஸ் அப்படின்னும் போது உருமாறிய பாறை. இப்ப பாக்சைட் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா வந்து சரளை மண் இருக்கிற இடத்துல காணப்படுகிறது. இப்ப விமானங்கள், கட்டுமானங்கள், தானியங்கி இயந்திரங்கள் இதெல்லாம் உற்பத்தி பண்றதுக்கு எது தேவைப்படுதுன்னா அலுமினியம் தேவைப்படுகிறது. சிமெண்ட் மற்றும் ரசாயன தொழிற்சாலைகள் இது வந்து பயன்படுகிறது. பாக்சைட் தாதுக்கள் எங்க அதிகமாக கிடைக்குது? ஒடிசா மாநிலத்தில் அதிக அளவில் காணப்படுகிறது. இம்பார்ட்டன்ட் கேட்டுரும். தாமிரம்னா ராஜஸ்தான், மேங்கனீஸ்னா ஒடிசா, இரும்புனா ஜார்க்கண்ட், இப்ப அலுமினியம் பாக்சைட் அப்படின்னா ஒடிசா திருப்பி வந்துருச்சு. குஜராத்திலும் அதுக்கு அடுத்து 2nd பிளேஸ்ல குஜராத்ல வந்து இருக்கு. குஜராத்ல ஜினாகத், அம்ரேலி, பாபு நகர் மாவட்டங்கள் வந்து பார்க்கிறோம். அண்ட் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சி, குமிலா மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்சைட் உற்பத்தி அப்படின்றது இருக்கு. எங்கன்னு கேட்டுருவாங்க. கேட்டானா சேலம் மாவட்டத்தில் சேர்வராயன் மலையில் வந்து காணப்படுகிறது. அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் பாக்சைட் படியும் முக்கியமாக தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் சேர்வராயன் மலைகள். அந்த நால்கோ அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அது இம்பார்ட்டன்ட். வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் அப்படின்றது நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் அப்படி பார்க்கிறோம். சோ இத மட்டும் நம்ம இங்கிலீஷ்ல வந்து நோட் பண்ணிக்கணும். தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் இருந்தாலும் நிறுவனத்தோட பேர் அப்படினா ஆங்கிலத்துல பாத்துக்கணும். 1981ல தொடங்கப்பட்டது அப்படி பார்க்கிறோம். ஒடிசா மாநிலத்தில் அஞ்சுல், டாமன்ஜோடி இடங்களில் உள்ளன அப்படி பார்க்கிறோம். இந்த மையங்கள் ஒடிசா பாக்சைட் வந்து ஃபேமஸ் அப்படி பார்க்கிறோம். அடுத்து 1981ஆம் ஆண்டு இந்திய அரசின் சுரங்க அமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனமாக இது இணைக்கப்பட்டது. அடுத்து பால்கோ அப்படின்றது பாரத் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் அப்படி பார்க்கிறோம். எங்க இருக்குன்னா கோர்பா, சத்தீஸ்கர். அதுவும் நம்ம கேட்டுருவாங்க. இங்கிலீஷ்லயே பாத்துக்கோங்க. பாரத் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், பால்கோ, கோர்பா, சத்தீஸ்கர் அப்படி பார்க்கிறோம். அடுத்து ரேணுகுட் வந்து இண்டால்கோ, ரேணுகுட் அலுமினியம் ஆலை, மிர்சாபூர், உத்தரப்பிரதேசம் அப்படி பார்க்கிறோம். ரேணுகுட் வந்து இண்டால்கோ வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி ரேணுகுட் அலுமினியம் பிளான்ட் மிர்சாபூர், உத்தரப்பிரதேசல வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். சோ இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் வந்து சோ இதெல்லாம் கேட்டோம். மெட்ராஸ் அலுமினியம் நிறுவனம் மால்கோ, சோ அதுவும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கு அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப இந்த நிறுவனங்கள் அப்படின்றது அதோட விரிவாக்கமே நமக்கு எக்ஸாம்ல क्वेश्चन கேட்றோம். இங்கிலீஷ்ல கேட்போம். சோ அதனால இங்கிலீஷ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் இந்த இடத்துல மட்டும் என்ன பண்றீங்க? இங்கிலீஷ்ல பாத்துருங்க. அடுத்து குரோமைட். குரோமைட் இரும்பு மற்றும் குரோமியத்தின் ஆக்சைடு கலவையா வந்து இருக்கு. உலோகவியல் மற்றும் வேதியியல் தொழிலில் பயன்படுத்தப்படுகிறது. மொத்த உற்பத்தியில் சுமார் 99% யாருன்னா இங்கேயும் ஒடிசா தான் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப ஒடிசா நம்பர் 1 பிளேஸ் வந்து குரோமைட் அப்படி பார்க்கிறோம். சோ இம்பார்ட்டன்ட். அது வந்து கட்டாக், தென்கானல் அண்ட் கேவஞ்சூர் மாவட்டங்கள்ல கிடைக்குது. ஒடிசா குரோமைட்டின் மிகப்பெரிய உற்பத்தியாளராக உள்ளது. அடுத்து கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா ஆசன் மாவட்டம் வந்து 2வது உற்பத்தியாளர் கர்நாடகா வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்கிறோம். சோ அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து ஈயம்.
ஈயம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈயம் இண்டிங் வருது, பாயிண்ட் இங்கே தான் வருது, நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து. ஈயம் அப்படின்னா சுண்ணாம்புக்கல், மணற்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு ஸ்லேட்டுகள் இணைந்து காணப்படும் கலீனாவிலிருந்து பெறப்படுகிறது. அப்ப ஈயம் எதுல இருந்து கிடைக்குன்னா கலீனாவில இருந்து கிடைக்குது அப்படி பார்க்கிறோம். அந்த ராஜஸ்தான் முன்னணி மாநிலமா இருக்கு. ஏற்கனவே ராஜஸ்தான் என்ன பார்த்தோம், காப்பர் பார்த்தோம், தாமிரம் உற்பத்தியில முதலிடம். இப்போ வந்து ராஜஸ்தான் வந்து முன்னணியா ஈயத்திலையும் இருக்கு அப்படி பார்க்கிறோம். உதய்பூர், துங்கப்பூர், பனஸ்வாரா, அல்வார் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டங்கள் வந்து எதை உற்பத்தி பண்ணுது அப்படின்னா ஈயத்தை. சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா மாவட்டத்தை கொடுத்து அது மேட்ச் பண்ணி எந்த கனிம வளம் அந்த மாவட்டத்தில் கிடைக்குதுன்னு கேட்டுறாங்க. ஸோ அதனால மாவட்டமும் நம்ம சேர்த்து பார்க்குற மாதிரி தான் இருக்கு வந்து. அடுத்து துத்தநாகம் ஈயம் மற்றும் வெள்ளியுடன் இணைந்து காணப்படுகிறது. துத்தநாகம் ஈயம் மற்றும் வெள்ளியுடன் இணைந்து காணப்படுகிறது. உலோக கலவை மற்றும் முலாம் பூசுதல் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்ப எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து முலாம் பூசுதலுக்காக எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம இதை பயன்படுத்துறோம். அந்த உலர் பேட்டரிகள், உலர் பேட்டரிகள் தயாரிக்கும். அப்புறம் வெள்ளை நிறமிகள், மின்முனைகள், ஜவுளி உலோக வார்ப்பு, டை காஸ்டிங், ரப்பர் தொழில் மற்றும் மருந்துகளுக்கு என்ன தேவை அப்படின்னா துத்தநாகம் தேவைப்படுகிறது. 99% ராஜஸ்தான் வந்து துத்தநாகம் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ ராஜஸ்தான் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி வந்து காப்பரு, ஈயம், துத்தநாகம் அப்படின்னு பார்க்குறோம். இந்தியா தனது தேவைகளில் சுமார் 80% ஆஸ்திரேலியா, கனடா, அப்புறம் ரஷ்யா, நைஜர் நாடுலேருந்து இறக்குமதி பண்ணுது. துத்தநாகம் பத்தல நம்ம இந்தியாவில் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் இம்போர்ட் வந்து பண்றோம். அப்புறம் டங்ஸ்டன் வந்து உல்ஃப்ரம் அப்படின்ற தாது, ஏன்னா டங்ஸ்டனுடைய வாய்ப்பாடு டபிள்யூ அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ உல்ஃப்ரம் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ தாதுல இருந்து ஒரு சுய கடினப்படுத்தும் கனிமமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ராஜஸ்தானில் உள்ள ராவத் மலைகளுக்கு அருகில் வந்து டெக்கானா அப்படின்ற மேற்கு வங்காளத்தில் வந்து பங்கோரா அப்படின்ற மாவட்டமும், மகாராஷ்டிரா. அப்போ நம்ம ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் டங்ஸ்டன் பொறுத்தவரையும். அவ்வளோ ஃப்ரெண்ட் உல்ஃப்ரம் அப்படின்னு பார்க்குறோம். ஆந்திராவின் சித்தூர் அப்படின்ற மாவட்டத்திலையும் கிடைக்குது. அப்போ ஆந்திரா, மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா அண்ட் எங்க ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா போதும் ஃப்ரெண்ட். இந்தியாவில் தங்க உற்பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க பண்றோம் அப்படி பாத்தீங்கன்னா 90% வந்து எங்க கோலார் தங்க வயல் கேள்விப்பட்டிருப்பீங்க, கர்நாடகா அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ 3 முக்கியமான தங்க வயல்கள் உள்ளன. ஒன்று கோலார் தங்க வயல், மைசூர் கர்நாடகா அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவது வந்து ராய்ச்சூரில் கர்நாடகா ஹூட்டி தங்க வயல். மூன்றாவது வந்து அனந்தபூர் மாவட்டத்தில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ராம்கிரி தங்க வயல் அப்படி பார்க்குறோம். ஸோ கர்நாடகா இந்தியாவில் தங்க இருப்பு மற்றும் உற்பத்தியில் கர்நாடகா முதலிடத்தில் உள்ளது. ஆந்திர பிரதேசம் இந்தியாவில் தங்க உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னா ஆந்திரா, செகண்ட் பிளேஸ் யாருன்னா கர்நாடகா அப்படி. சரி, ஆந்திர பிரதேசம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கர்நாடகா, செகண்ட் பிளேஸ் ஆந்திரா வந்து. ஸோ எங்க தங்கம் கிடைக்குது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். கோலார் கிடைக்குது, ராய்ச்சூரில் வந்து கிடைக்குது, அப்புறம் அனந்தபூர் மாவட்டத்தில் கிடைக்குது அப்படின்னு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். வெள்ளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து உதய்பூரில் ராஜஸ்தான் ஜாவார் சுரங்கள் வெள்ளியை அதிக அளவு உற்பத்தி பண்ணுது. அப்ப ராஜஸ்தான் வந்து ஃபேமஸ் ஃபார் காப்பர், சில்வர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து அதே மாதிரி ராஜஸ்தான் ஃபேமஸ் ஃபார் எதுக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா துத்தநாகம், ஈயம், அதுக்கும் ஃபேமஸ் அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து உலோக கனிமங்கள். உலோக கனிமங்கள் நம்ம முடிச்சாச்சு. கனிமம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் கேட்பாங்க. இதை மட்டும் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணீங்கன்னா போதும் அப்படி சொல்லி பார்க்குறேன் ஃப்ரெண்டு. அடுத்து ஜஸ்ட் புக்ல நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணீங்கன்னாவே போதும். அந்த ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிடுங்க, அவ்வளோ. இதை தாண்டி நீங்க வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதே ரெகுலரா நீங்க பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்கமிங் குரூப் 4 எக்ஸாம்ல வந்து நீங்க 180+ வந்து தாராளமா போட்டலாம் அப்படி பார்க்குறோம். டெஸ்ட்ல அதே மாதிரி என்ன அடிஷனலா கொடுக்குறாங்களோ அதை எடுத்து வந்து புக்ல எழுதுறது. அப்புறம் பிவைக்கு சொன்ன மாதிரி அதை வந்து எடுத்து வந்து. ஸோ அளவு கனிமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மைக்கா, சுண்ணாம்பு, ஜிப்சம், நைட்ரேட், பொட்டாஷ், டாலமைட், நிலக்கரி, பெட்ரோலியம் அப்படின்னு இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னா அலோக கனிமங்கள் அப்படின்னா கேட்டகரியில வரும் அப்படி பார்க்குறோம். ஸோ மைக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படி பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி. இப்போ எங்க பயன்படுத்துறோம் மைக்காவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் தொழிலக வளர்ச்சியில் மைக்கா மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது அப்படிங்கிறோம். இது வந்து அப்பராக் அப்படின்ற வகை ஒரு நல்ல தரமான மைக்காவாகும் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப தரமான மைக்காவா எது இருக்கு அப்படின்னா அப்பராக் வந்து இருக்கு. மைக்கா ஒளிபுகும் தன்மை உடையது அப்படின்னு பார்க்குறோம். எளிதில் மெல்லிய பட்டைகளாக பிரித்தெடுக்கக்கூடியவையா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நிறமற்றவை, நெகிழும் தன்மை உடையவை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மைக்கா அப்படி பார்க்கும்போது ஒளிபுகும் தன்மை உடையது, எளிதில் மிக மெல்லிய பட்டைகளாக பிரித்தெடுக்கக்கூடியது, நிறமற்ற நெகிழும் தன்மை உடையதா இருக்கு. குறைந்த மின்னழுப்பையும், மின்னழுப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதிக மின் அழுத்தத்தையும் வந்து தாங்கக்கூடிய திறன் பெற்றதால் வந்து இது என்ன பண்ணா காப்பான்களாக பயன்படுகிறது. அப்ப இன்சுலேட்டரா எது யூஸ் ஆகுது அப்படின்னா காப்பான். எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ் எல்லாம் இருக்குல்ல, சுவிட்ச் போர்டு இருக்குல்ல, அதுல வந்து எது யூஸ் பண்றோம், மைக்கா தான் யூஸ் பண்றோம். அப்ப மின் கடத்தா தன்மையில மின் சாதனங்கள் தயாரிப்பில் பெரிதும் பயன்படுத்தப்படும். மசகு எண்ணெய், மருந்துகள், வர்ணப்பூச்சிகள் அப்படின்னு மெருகு எண்ணெய், இதெல்லாம் மைக்கால உற்பத்தி. ஆந்திர பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்கு அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ இந்தியாவில் அதிக அளவு மைக்கா உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆந்திர பிரதேசம் முடிச்சுக்கோங்க. சாதி படம். அடுத்து சுண்ணாம்பு. கால்சியம் கார்பனேட் கொண்ட பாறைகளிலோ அல்லது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அல்லது இரண்டும் கலந்த பாறைகளில் சுண்ணாம்புக்கள் வந்து இருக்கு. அப்ப கால்சியம் கார்பனேட் இருக்கும் அல்லது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அல்லது கலந்த பாறைகள் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சுண்ணாம்புக்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிறிய அளவிலான சிலிக்கா, அலுமினா, இரும்பு ஆக்சைடு, பாஸ்பரஸ், கந்தகம் சொல்லி இதெல்லாம் கலந்து இருக்கும். சோடா சாம்பல், எரி சோடா, வெளுக்கும் தூள், அப்புறம் காகிதம், சிமெண்ட், இரும்பு இதெல்லாம் உற்பத்தி பண்றதுக்கு எது தேவை அப்படின்னா வந்து நமக்கு சுண்ணாம்புக்கள் அப்படின்னு தேவைப்படுது. இது உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலங்கள்ல முதலிடம் யாருன்னா கர்நாடகா. அவ்வளவு முடிச்சு. அடுத்து அலோகத்துல ஜிப்சம் அப்படின்னு பார்க்கும்போது கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமமாக அப்படி பார்க்கலாம். நம்ம கால்சியம் சல்பேட் அப்படின்னு நமக்கு தெரியும் வந்து CuSO4 அப்படின்னு பார்க்கணும், நீர்ம கனிமம் அப்படி பார்க்கலாம். சுண்ணாம்பு பாறை, மணற்பாறை, அப்புறம் மாக்கல் போன்ற படிவு பாறைகள்ல
ஒளி புகும் வெண்ணிறமான தாதுவாக காணப்படுது. அப்போ படிவு பறையில இருக்கு அப்படின்னு. சிமெண்ட் உரங்கள், சுவர்பட்டிகள், அப்புறம் வந்து பாரிஸ் சாந்து, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போன்ற உற்பத்திக்கு என்ன தேவை அப்படின்னா ஜிப்சம் தேவைப்படுகிறது வந்து. அதே மாதிரி மண்ணை வளமூட்டியாக மாத்துறது யாரு அப்படின்னா அதுவும் ஜிப்சம் தான் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ராஜஸ்தான், தமிழ்நாடு வந்து என்னது, குஜராத் முதல் 3 இடங்கள்ல இருக்கு. ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு செகண்ட், குஜராத் 3வது இடம். இது அடுத்து டோலமைட். 10% அதிகமான மெக்னீசியத்தை கொண்ட ஒரு வகை சுண்ணாம்புக்கள் தான் என்ன சொன்னா டோலமைட் வந்து. ஸோ 10% அதிகமான மெக்னீசியம் அதில் இருந்ததுன்னா அது வந்து டோலமைட் சொல்லுவோம். இரும்பு மற்றும் எஃகு துறையில் பயன்படுத்தப்படுகிறது. எங்க பயன்படுத்தினா இரும்பு எஃகு துறையில பயன்படுத்துறோம். முதலிடம் யாருன்னா ஒடிசா வந்து. அப்போ ஒடிசா வந்து முதலிடத்துல இருக்கு டோலமைட். அதே மாதிரி ஒரிசா வந்து முன்னணியில் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டு விட போதும் ஃப்ரெண்ட். வந்து நிறைய படிக்கணும்னு அவசியம் கிடையாது, எக்ஸாம்ல கேட்கவும் மாட்டாங்க. அடுத்து கல்நார், நார்ச்சத்து அமைப்பு, தீயை எதிர்க்கும் தன்மையுடைய நாராக சிறந்த வணிக மதிப்பு கொண்டான கல்நார் அப்படின்னு பார்க்குறோம். ஆஸ்பெஸ்டாஸ் அப்படின்னு பார்க்குறது. ஸோ அப்போ தீப்பிடிக்காத பொருளா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து மெக்னீசிய செங்கற்கள் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இந்தியாவில் மொத்த ஆஸ்பெஸ்டாஸ் உற்பத்தியில் சுமார் 95% யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ராஜஸ்தான் தான் ஆஸ்பெஸ்டாஸ்ல முதலிடம் வகிக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆந்திர பிரதேசம் என்னப்பா அப்படின்னா 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு அப்படின்றது ஆஸ்பெஸ்டாஸ் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். அடுத்து மேக்னசைட். மொத்த மேக்னசைட் உற்பத்தியில் 74% அதிகமான உற்பத்தியை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கும் மிகப்பெரிய உற்பத்தியாளராக தமிழ்நாடு உள்ளது. அப்ப மேக்னசைட் பொறுத்தவரை யார் வந்து அதிகமா உற்பத்தி பண்றா அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து உத்தரகாண்ட், கர்நாடகா. அப்ப இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குன்னா அது கண்டிப்பா நோட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் அந்த பொருள் கிடைக்குன்னா எந்த மாவட்டத்தில் கிடைக்குது அது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து சில்மனைட், மட்பாண்டங்கள், உலோகம், கண்ணாடி, ஆட்டோமொபைல்கள் மற்றும் சிமெண்ட் உற்பத்தி தொழில்கள் அப்படின்றது என்ன பண்றோம்னா சில்மனைட்ல வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து அதிக வெப்பநிலையை தாங்கும் கொண்டது. அப்ப சில்மனைட் எப்படி ஆஸ்பெஸ்டாஸ் மாதிரி வெப்பநிலையை தாங்கக்கூடியதா இருக்கு. ஸோ மொத்த உற்பத்தியில் சுமார் 57% பங்களிப்பு யாரு அப்படின்னா ஒடிசா வந்து. அப்ப சில்மனைட்ல முதலிடம் யாருன்னு கேட்டாங்கன்னா ஒடிசா அப்படின்னு பாக்குறோம். அண்ட் கேரளா அப்படின்றது 2வது இடத்துல இருக்கு. இப்பதான் கேரளாவை எட்டி பாக்குது. அப்ப கேரளா வந்து 2வது இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டுல சில்மனைட் உற்பத்தி இருக்கானா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அதனால கண்டிப்பா கேட்பாங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளியில சில்மனைட் உற்பத்தி வந்து இருக்கு அப்படிங்க. அடுத்து வைரம், பளபளப்பு, வெளிப்படைத்தன்மை, கடினத்தன்மை, பெயர் பெற்ற விலை உயர்ந்த கல் அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து பந்தேல்கண்ட், மத்திய பிரதேசம் அப்படி பார்க்கிறோம். மத்திய பிரதேசம், ஆப்பினா மத்திய பிரதேசம் அப்படி பார்க்கிறோம். மத்திய பிரதேசம். ரெண்டாவது ஆந்திர பிரதேசம், அனந்தபூர். கர்நாடகா வந்து ராய்ச்சூர். ஏன்னா விலை மதிப்புடையது அப்படின்னு பார்க்கும்போது, விலை மதிப்பு மிக்கது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா பந்தேல்கண்ட் மத்திய பிரதேசம், அதே மாதிரி வந்து ஆந்திர பிரதேசத்தில் அனந்தபூர், கர்நாடகாவில் ராய்ச்சூர் எங்க கிடைக்குது நம்ம தெரியணும். அது இம்பார்ட்டன்ட். எப்படி கோல்டு பார்த்தோமோ அந்த மாதிரி. மத்திய பிரதேசம் பன்னா மாவட்டம் இந்தியாவில் வைர உற்பத்திக்கு முக்கிய மாவட்டமாகும். வைரத்தை வெட்டி மெருகுபடுத்துவது முக்கியமாக எங்க நடக்குதுன்னா சூரத், அகமதாபாத் 2 சென்டர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால அதை நோட் பண்ணிக்கலாம். வைரம் முடிஞ்சு. அடுத்து யுரேனியம். யுரேனியம் வந்து ஜார்க்கண்டின் சிங்பூம், ஹசாரிபார்க் மாவட்டங்களிலும் வந்து, அதே மாதிரி பீகாரின் கயா மாவட்டத்தில், உத்தரப்பிரதேசத்துல சாகல்பூர் மாவட்டத்திலும் வண்டல் பாறை படிவுகளில் காணப்படுகிறது. எதுனா யுரேனியம் அப்படி பார்க்கிறோம். யுரேனியத்தின் மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடற்கரை, வண்டல் மண் அப்படி பார்க்கிறோம். 2 இடத்துல நம்ம கிடைக்குது. யுரேனியம் எங்க கிடைக்குதுன்னு கேட்டோம்னா ஒன்று கடற்கரை, இன்னொன்று வண்டல் மண் வந்து ஆகிய 2 உள்ளது அப்படி பார்க்கிறோம். அவ்வளவு மோனோசைட் மணலை உள்ளடக்கியது. 2த்துலயும் மோனோசைட் மணல் இருக்கும், அது உள்ளடக்கியது. யுரேனியம் நிறைந்த மோனோசைட் மணல் எங்க கிடைக்குதுன்னா கேரளால கிடைக்குது. அதே மாதிரி உதய்பூரின் ராஜஸ்தான்ல செம்பு மற்றும் துத்தநாக சுரங்களில் சில யுரேனியம் காணப்படுகிறது அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி இந்திய அரசின் அணுசக்தி துறையால் இது வந்து மதிப்பிடப்பட்டு யுரேனியம் இருப்பு இந்தியாவில் எவ்வளவு இருக்குன்னா 31,000 டன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கிறோம். அப்ப யுரேனியத்தோட இருப்பு இந்தியாவில் இவ்வளவு இருக்குன்னு சொல்லி மதிப்பிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கிறோம். ஸோ அதுல வந்து நம்ம தெரியும் அணு ஆற்றல் உற்பத்திக்கு வந்து இது காரணமா இருக்கு அப்படி பார்க்கிறோம். அடுத்து தோரியம், மோனோசைட் தாதுலேருந்து பெறப்பட்டது. கேரளா, ஜார்க்கண்ட், பீகார், தமிழ்நாடு மற்றும் ராஜஸ்தானில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்ப கேரளா, ஜார்க்கண்ட், தமிழ்நாடு. அப்ப கேரளால இருக்கு, தமிழ்நாட்டிலே இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யுரேனியம், தோரியத்துடன் கூடுதலாக பெரிலியம் மற்றும் லித்தியம் ஆகியவை ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் முக்கிய காணப்படும் அணு கனிமம். ஸோ அப்போ வேற என்ன இருக்குன்னா பெரிலியம் பார்க்கணும், லித்தியம் பார்க்கணும். இதுவும் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து அணு கனிமங்களாக கருதப்படுது. இது எங்க கிடைக்குதுன்னா ஜார்க்கண்ட்ல கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். ஜார்க்கண்ட் ஃபர்ஸ்ட். தமிழ்நாட்டின் கனிமவளங்கள் அடுத்து பார்க்கணும். இதுவரை இந்தியா பார்த்தாச்சு. பார்த்துட்டு அதுல யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ், எந்தெந்த மாநிலங்கள், அப்புறம் எந்தெந்த மாவட்டங்கள், இல்லை எந்த பகுதிகள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எந்த வகையில் அது பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போறது தமிழ்நாட்டின் கனிமவளங்கள். தமிழ்நாட்டில் என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது வெர்மி குலைட்டு, மேக்னடைட்டு, டுனைட்டு, ரூட்டைல், செம்மணிக்கல், மாலெப்டினம், இல்மனைட் ஆகிய வளங்கள் தமிழ்நாட்டில் வந்து முன்னணி உற்பத்தியாளர் உள்ளது. அப்ப தமிழ்நாடு முன்னணி உற்பத்தியாளர் எதுல இருக்குன்னு கேட்டாங்கன்னா இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு முன்னணி உற்பத்தியாளரா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ நெய்வேலி மிகப்பெரிய பழுப்பு நிலக்கரி வளங்களை கொண்டுள்ளது. அப்ப நெய்வேலி அப்படின்றது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா கடலூர் மாவட்டம் அப்படி பார்க்கிறோம். பழுப்பு நிலக்கரி ஃபேமஸ். காவிரி வடிநில பகுதியில் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு கிடைக்குது. காவிரி வடிநில பகுதி எண்ணெய், அடுத்து இயற்கை வாயு.
சேலம் மாவட்டம் அப்படின்றது எதுக்கு ஃபேமஸ்? கஞ்சமலையில திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலையிலும் இரும்பு தாது படிவுகள். அப்ப சேலம் மாவட்டம்னா கஞ்சமலை, அதே திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னா கல்வராயன் மலை. திருவண்ணாமலை, கல்வராயன், சேலம் மாவட்டம் கஞ்சமலை அப்படின்னு இரும்பு தாது படிவுகளுக்கு ஃபேமஸ் அப்படி பார்க்கலாம். சேலம் அருகே வந்து என்ன கிடைக்குன்னா மேக்னசைட் அப்படின்றது கிடைக்குது அப்படி தாது. சேர்வராயன் குன்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது கோத்தகிரி, உதகமண்டலம், பழனிமலை, கொல்லிமலை பகுதிகளில் நம்ம பாக்சைட் தாதுகள் கிடைக்குது அப்படி பார்க்கிறோம். வந்து அடுத்து திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஜிப்சம் கிடைக்குது அப்படி பார்க்கிறோம். திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஜிப்சம் கிடைக்குது. கன்னியாகுமரி கடற்கரை மணல் பரப்புகளில் வந்து இல்மனைட் ரூட்டைல் கிடைக்குது அப்படி பார்க்கிறோம். ஸோ இப்போ கன்னியாகுமரி கடற்கரை மணல் பரப்பில் இல்மனைட் ரூட்டைல் காணப்படுது. கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல் மாவட்டங்கள்லையும் கிடைக்குது அப்படி பார்க்குறது. ஸோ அப்போ கன்னியாகுமரி கடற்கரை மணல் பரப்பு இல்மனைட் ரூட்டைல் காணப்படுது. கோயம்புத்தூர் அப்புறம் கடலூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் சுண்ணாம்பு கிடைக்குது. சுண்ணாம்பு கிடைக்குது அப்படி பார்க்கலாம். ஸோ தனித்தனியாக நம்ம படிச்சு வச்சுக்கணும். படிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாவட்டம் எதுக்கு ஃபேமஸ், எந்த கனிம வளத்துக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட். கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோட்டில் மேக்னசைட் வந்து கிடைக்குது அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி பெல்ஸ்பர்க் படிகக்கல், தாமிரம் மற்றும் காரியம் ஆகியவை மாநிலத்தின் சில பகுதிகளில் கிடைக்குது. டைட்டானியம் தாதுக்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கிடைக்குது. டைட்டானியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆயுதங்கள் செய்யறதுக்கு பயன்படக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். அது வந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கிடைக்குது. குரோமைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சேலம் மாவட்டத்திலையும், மேக்னசைட் அப்படின்றது வந்து தருமபுரி, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை மாவட்டத்திலும், டங்ஸ்டன் வந்து மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்திலையும் கிடைக்குது. அப்போ தமிழ்நாட்டில் கனிமங்கள் கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்றது இவ்வளவுதான் ஃப்ரெண்ட். இது பார்த்துட்டோம்னா போதும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்கள் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இயற்கை வளங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் ஆரிஜினை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் சொல்லுவோம். வந்து அதாவது பிரிக்கும் போது உயிர் வளங்கள், உயிருள்ள வளங்கள், உயிரற்ற வளங்கள் சொல்லுவோம். புதுப்பிக்கும் தன்மை அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும்னா புதுப்பிக்க இயலக்கூடியது, புதுப்பிக்க இயலாத வளங்கள் சொல்லி ரெண்டாவது பிரிக்கும். தோட்டத்தின் அடிப்படையில் நம்ம பிரிக்கும் போது வந்து ஸோ அப்போ உயிருள்ளது, உயிரற்றது அப்படின்னு சொல்லலாம். வளர்ச்சியின் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா புதுப்பிக்க முடியும், புதுப்பிக்க இயலாது அப்படி பார்க்குறோம். இப்போ கண்டறியப்பட்ட வளங்களை பார்க்கும்போது நெய்வேலியில பழுப்பு நிலக்கரி இருக்கு, கண்டறியப்பட்டது அப்படி பார்க்குறோம். மறைந்திருக்கும் வளம் அப்படின்னு பார்க்கும்போது வங்காள விரிகுடா, அரபிக்கடல்ல வந்து இருக்கக்கூடிய வளத்தை வந்து சொல்லலாம். மறைஞ்சிருக்கு, நமக்கு தெரியாது, இன்னும் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு பார்க்குறோம். வந்து அப்போ கடல் ஈஸ்ட் ஆனது நிலப்பரப்பில் ஈஸ்டை விட மிகுந்த ஆற்றல் உடையது. கடல்ல ஈஸ்ட் இருக்கு. ஈஸ்ட் என்னது? ஒரு செல் பூஜை அப்படிக்கு எடுத்துக்காட்டு அப்படி பார்க்கணும். ஒரு செல் பூஜை கடல்ல இருக்கு. அந்த பூஜை வந்து ஆற்றல் வாய்ந்தது, ஆனா அதை நம்ம இன்னும் எடுத்து யூஸ் பண்ணல அப்படின்னு பார்க்கணும். இச்சத்தை ரொட்டி தயாரித்தல், மது வடித்தல், திராட்சை ரசம் தயாரித்தல், உயிரி எத்தனால் தயாரித்தல், அதுக்கப்புறம் மற்றும் மருத்துவ பிரதம் தயாரித்தலுக்கு பயன்படுவது அப்படி பார்க்கணும். எது அப்படின்னா ஈஸ்ட் அப்படி பார்க்கணும். புதுப்பித்தலின் அடிப்படையில் வளங்கள் அப்படி பார்க்கும்போது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் மற்றும் புதுப்பிக்க இயலா வளங்கள் சொல்லி நம்ம ரெண்டா பிரிக்கணும். புதுப்பிக்கனா திருப்பி கிடைச்சிட்டே இருக்கப்படும், தீரவே தீராது. அது புதுப்பிக்க இயலாதது அப்படின்னா ஒரு தடவை எடுத்து யூஸ் பண்ணிட்டா தீந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, திருப்பி கிடைக்காது. அப்ப புதுப்பித்து கொள்ள இயலும் தன்மையுடைய வளங்கள் அப்படின்னு போது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் காற்று, நீர், சூரிய ஒளி தொடர்ந்து நம்ம கிடைச்சிட்டே இருக்கும். அது காற்று வீசிட்டே இருக்கும். நீர் வந்து என்ன பண்ணுவோம், கடல் நீர் ஆவியாகி மேகமா மாறி திருப்பி மேற்கு தொடர்ச்சி மலையில போய் போதும், இமயமலை அடிவாரத்தில் போய் மோதி நமக்கு மழையை கொடுக்கும். அப்ப ஆறுகள் மூலியமா நீர் வரும், ஏரி குளம் மூலம் நீர் கிடைக்கும். அப்ப சூரிய ஒளி அப்படின்றது என்ன, சூரியன் நடுவயதோட நட்சத்திரம். இன்னும் 500 கோடி ஆண்டுகள் இருக்கு. நம்மளோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 100 ஆண்டுகள் அப்படின்னு வச்சுக்கலாம் மனிதனுக்கு. அப்போ ஒவ்வொரு 100 ஆண்டுகள் போனா கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2000 கோடி ஆண்டு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். சரி, 2000 ஆண்டுகள் இருக்கு, 3000 ஆண்டுகள் நம்ம வந்து மனிதர்கள் இருக்க போறாங்க இந்த உலகத்தில் அப்படின்னு எடுத்தோம்னா 500 கோடின்றது எங்கேயோ இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ சூரிய ஒளி தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். நம்ம லைஃப் ஸ்பேன்ல தீந்துருமோ அப்படின்னா தீராது அப்படிங்க. அது புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, கனிமலங்கள் இதெல்லாம் தீந்துடும். ஒன்ஸ் தீந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி உற்பத்தி ஆகிறதுக்கு பல மில்லியன் ஆண்டுகள் ஆகும். திருப்பி நம்ம அப்படியே பூமி கடியில் புதைஞ்சி வந்து நம்மளோட பாடியில் இருக்க ஃபேட் எல்லாம் ஆயிலா வந்து மாறும். வந்து தாவரங்கள்லாம் பூமி கடியில் நம்மளோட சேர்ந்து புதையும் போது அதெல்லாம் என்ன ஆகும், நிலக்கரியா மாறும். அப்படி பூமி கடியில் புதையும் போது என்ன ஆகுனா ஹை பிரஷர், அதிகமான அழுத்தத்தில் வெப்பத்தின் காரணமாக எரிய முடியாது. ஏன்னா ஆக்சிஜன் உள்ள இருக்காது. அப்ப ஆக்சிஜன் இல்லாத நிலையில என்ன ஆகும்னா அதெல்லாம் அப்படியே என்னவா மாறிடுதுன்னா நிலக்கரியாவும் பெட்ரோலியமும் மாறுது. அப்ப டைனோசர்லாம் பூமி கடியில் புதைஞ்சி, திமிங்கலம் எல்லாம் பூமி கடியில் புதைஞ்சு தான் நமக்கு என்ன உருவாச்சு அப்படின்னா வந்து ஆயில் வந்து உருவாச்சு. தாவரங்கள் பூமி கடியில் புதைஞ்சு தான் நமக்கு நிலக்கரி உருவாச்சு அப்படி. இதெல்லாம் வந்து திருப்பி ஃபார்ம் ஆகணும்னா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆகும் அப்படி. அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அப்ப எடுத்து யூஸ் பண்ணி காலியானதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடலாம், வேற ஏதாவது பார்க்க போக வேண்டியது. அப்ப சூரிய ஆற்றல் இருக்கு, காற்றாற்றல் இருக்கு, நீர் ஆற்றல் இருக்கு, ஹைட்ரஜன் ஃபியூல் இருக்கு. தண்ணியை வந்து நம்ம உடைச்சு H2O வந்து உடைச்சு அதுல இருக்க ஹைட்ரஜன் தண்ணியை எடுத்து ஆற்றலா பயன்படுத்தப்படும் அப்படின்னு போகணும். ஆகும்போது நமக்கு ஆற்றல் வேணும் அப்படின்னு. அடுத்து பரவலின் அடிப்படையில் வளங்கள் நம்ம என்ன பண்றோம்னா உள்ளூர் வளம், லோக்கல் அப்படின்னு போது கனிமங்கள் சொல்லலாம். இப்பதான் பார்த்தோம் கனிமங்கள் லோக்கலா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய பார்க்கிறோம். இன்டர்நேஷனல் உலகளாவிய வளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய ஒளி, காற்று வந்து சொல்லலாம். வந்து அதே மாதிரி உரிமையின் அடிப்படையில் வளங்களை பிரிக்கும்போது தனிநபருக்கு சொந்தமான வளங்கள், சமூக வளம், நாட்டு வளம் சொல்லி பார்க்கணும். தனிநபர் வளம் அப்படின்னா விவசாய நிலம். இப்போ ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்துல விளைச்சல் அப்படின்னா தனிநபருக்கு சொந்தமான ஒரு வளமா இருக்கு. வந்து சமூக வளங்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு பூங்கா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் தேசிய பூங்கா இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது பொதுவான ஒன்றா வந்து இருக்கு. நாட்டு வளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய
வெப்பமண்டல மலைக்காடுகள் வந்து நாட்டுவளம் இது. அப்ப வெப்பமண்டல காடுகள் வெஸ்டர்ன் காட்ஸ் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதியில் இருக்கு. அதே வந்து இமயமலையோட அடிவாரத்தில் இருக்கு, வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கு, அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு. இது வந்து என்னன்னா வெப்பமண்டல மலைக்காடுகளா வந்து சொல்றோம். ஸோ அதை வந்து நாட்டு வளங்களா வந்து பார்க்கணும். அப்ப பெரும் வெப்பமண்டல மலைக்காடுகள் நம்ம என்ன சொல்றோம், உலகின் மருந்தகம்ன்றோம். அப்ப உலகின் மருந்தகம் எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல மலைக்காடுகள் தான் நம்ம உலகின் மருந்தகம் சொல்றோம். ஸோ அது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். தாவரங்களில் 25 இங்க இருக்கிற தாவரங்கள் 25% தாவரங்கள் என்னன்னா மருத்துவ குணம் வாய்ந்ததா இருக்கு. எடுத்துக்காட்டு சின்கோனா. சின்கோனா அப்படின்ற மரத்துல இருந்து நமக்கு என்ன பண்ணோம், மலேரியாவுடைய ட்ரக் வந்து பண்றோம். குளோரோகுயினின் அப்படின்ற மருந்து வந்து உற்பத்தி பண்றது எதுல அப்படின்னா சின்கோனா அப்படின்ற தாவரத்துல இருந்து கிடைக்குது. மலேரியாக்கான மருந்தா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது எங்க இருக்குன்னா வெப்பமண்டல காடுகள்ல வளரக்கூடியதா இருக்கு. இந்தியாவில் உற்பத்தி பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பன்னாட்டு வளங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து பன்னாட்டு வளங்கள் உலக நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தங்கள் அடிப்படையில் என்ன பண்ணுவோம்னா பிரிச்சுக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பாலிமெட்டாலிக்ஸ் நாடல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எங்க இருக்கு அப்படின்னா இந்திய பெருங்கடல் இருக்கு. ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்கான அதிகாரம் வந்து ஐநா வந்து என்ன பண்றாங்கன்னா இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ல இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்கு. அப்ப இந்தியா போய் என்னாலும் இந்திய பெருங்கடல் இருக்கிறத தோண்டி எடுத்துக்கலாமா, வளம் இருக்கு அப்படின்னா எடுத்துக்கோங்க தாராளமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்திய பெருங்கடல நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் போறாங்க, இத்தனை வருஷத்துக்கு நம்ம எடுக்கலாம், அதுக்கப்புறம் இன்னொரு நாடு, அதுக்கப்புறம் இன்னொரு நாடு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ல இப்ப திமிங்கல புணுகு அப்படின்றது பன்னாட்டு வளமா வந்து கருதப்படுகிறது. இது வந்து ஸ்பெர்ம் திமிங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு திமிங்கல வகை இருக்கு. ஸோ அதனுடைய திடப்புறம் அது வந்து வெளியேற்றக்கூடிய திடப்பொருளா இருக்கு. ஸோ அது வந்து எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது அன்டைஜஸ்டு ஃபுட் வந்து வெளியேற்றுது. அதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து கடல் வந்து இருக்கு. அதை வந்து மீனவர்கள் வந்து வலையை விரிக்கும் போது அந்த வலையில வந்து மாட்டுச்சு அப்படின்னா அதை எடுத்துட்டு வராங்க. அது வந்து பயங்கர விலை மதிப்புடையது மகனும். கிட்டத்தட்ட 63,000 அமெரிக்க டாலர் வந்து மதிப்பு இருக்கு மகனும். ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோகிராம் வந்து. அப்ப நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இது வந்து ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ வாசனை திரவியங்கள் தயாரிக்க இது வந்து பயன்படுகிறோம். இதுதான் என்ன பண்ணிருப்பாங்க, அவதார் 2 படத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த திமிங்கலத்துடைய மூளையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது கெமிக்கல் இருக்கும். அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தா அந்த திமிங்கலம் வந்து செத்துரும். அது அதை வந்து பல மில்லியன் டாலர்ஸ் வந்து விலை போகும் அப்படின்னு சொல்லி ஹண்டிங் வந்து பண்ணுவாங்க வந்து. அதை வேற மாதிரி படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க வந்து. ஆற்றல் வளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சார உற்பத்தி செய்ய பயன்படும் வளங்களை எரிசக்தி வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மின்சாரம் எதெல்லாம் உற்பத்தி பண்றோமோ அதெல்லாம் ஆற்றல் வளங்கள் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆற்றல் வளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புதுப்பிக்கக்கூடிய வளம், புதுப்பிக்க இயலாத வளம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துதான் அது சீக்கிரமா தீந்துரும், ஒரு 100 ஆண்டுகள்ல காணாம போயிடும் அப்படின்னா அது புதுப்பிக்க இயலாது. பல 100 ஆண்டுகள் வந்து இருக்கும் அப்படின்னா புதுப்பிக்க கூடியது. சில 100 ஆண்டுகள்ல தீர்ந்துடும்னா புதுப்பிக்க இயலாதது அப்படின்னு பார்க்கணும். இப்ப சூரிய ஒளி, காற்று, உயிரின கழிவு, ஓதங்கள் இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்ல கேட்டகரியில் வந்துடும். புதுப்பிக்க இயலாதுன்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, அணுசக்தி கனிமங்கள் அப்படின்னா புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு கேட்டகரி வந்து. புதுப்பிக்க இயலா வளங்கள் படிவு பாறைகள் இருந்து கிடைக்குது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஆந்த்ரசைட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். முக்கியமான நிலக்கரியோட வகை. கார்பன் அதிகமா இருந்ததுன்னா அதிக ஆற்றலை கொண்ட நிலக்கரியா வந்து இருக்கும், வெப்பத்தை அதிகமாக வெளியிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஆந்த்ரசைட் அப்படின்றது முதல் தரம் வந்து நிலக்கரி சொல்லும். 80% 90% வந்து அதில் என்ன இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 80% 90%, 80 to 90 அது. பிட்டுமினஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 60 to 80 அப்படின்னு பார்க்குறோம். பிட்டுமினஸ் பழுப்பு நிலக்கரி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெய்வேலியில் கிடைக்காது 40% 60%. என்னன்னா அதில் ஆஷ் அதிகமாக இருக்கும், சல்ஃபர் அதிகமாக இருக்கும், பொல்யூஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் ஆந்த்ரசைட் பிட்டுமினஸ்ல ஆற்றல் அதிகமாக இருக்கும், வெப்பாட்டம். மரக்கரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 40% குறைவா இருக்கும் கார்பன் அப்படி இருக்கும். ஸோ அப்போ கார்பனுடைய அளவை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நிலக்கரியை 4ஆ வகைப்படுத்தணும். எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அப்போ ஆந்த்ரசைட் எவ்வளவு சதவீதம், 80% 90, பிட்டுமினஸ் 60% 80, பழுப்பு நிலக்கரி 40% 60, மரக்கரி வந்து 40க்கும் குறைவாக அப்படிங்க. நிலக்கரி இந்தியாவின் மிக முக்கியமான ஆற்றல் மூலமாக விளங்குகிறது. மற்றும் அனல்மின் சக்தியாக மாற்ற இனம். மேலும் ரசாயனங்கள், சாயங்கள், உரங்கள், வர்ணப்பூச்சுதல், வெடிமருந்துகள் போன்ற பொருட்கள் தயாரிப்புக்கும் மூலப்பொருளாக பயன்படுகின்றன அப்படின்னு. எது அப்படின்னா நமக்கு எண்ணெய் அப்படின்னு பார்க்கணும். அப்போ வாயுவாக எண்ணெயாகவும் இதை வந்து பயன்படுத்துகிறோம். பல்வேறு விதமாக நம்ம இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் நிலக்கரி அப்படி பார்க்குறோம். இந்தியாவில் காணப்படும் நிலக்கரி வயல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோண்டுவானா தொடர் பாறைகளோட தொடர்புடைய. கோண்டுவானா அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், போன கிளாஸ்ல சொன்னேன். அங்காரா கோண்டுவானா சொல்லி 2ஆ வந்து நிலம் வந்து பிரிஞ்சிருது. மேலே இருக்கிறது என்ன சொன்னா அங்காரா, கீழே இருக்கிறது என்ன சொன்னா கோண்டுவானா. இது கோண்டுவானா அப்படின்னா நிலப்பரப்புல தான் ஒரு பாட்டு வந்து இந்தியன் பிளேட், இது போயிட்டு யூரேஷியன் பிளேட்டோட மோதி நம்ம என்ன பண்ணிட்டோம், 0 டிகிரி பூமத்திய ரேகைக்கு மேல தாண்டி வந்தாச்சு, நகது. ஸோ அப்போ இந்த கோண்டுவானா அப்படின்னா தொடர்பாடைகளோட தொடர்புடையது நிலக்கரி. அதான் சோட்டா நாக்பூர் பீடபூமியில் நிலக்கரி கிடைக்குது, கர்நாடகாவில் கிடைக்குது, தமிழ்நாட்டில் கிடைக்குதுன்னு பார்க்குறோம். தீபகற்ப இந்திய பகுதியில் அதிகம் காணப்படுகிறது. மொத்த நிலக்கரி படிவுகளில் 90% எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம் மாநிலங்களில் காணப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ மத்திய பிரதேஷ் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வந்து சத்தீஸ்கர் மாற்றிக்க வேண்டியது. ஏன்னா மத்திய பிரதேசத்துல இருந்து சத்தீஸ்கர் பிரிஞ்சு வந்துருச்சு. இது வேணாம். அடுத்து
2% நிலக்கரி 3ஆம் நிலை காலத்தை சார்ந்து அசாம் ஜம்மு காஷ்மீர் அதிகமாக காணப்படுது. அப்புறம் ஜார்க்கண்ட் மாநிலம் இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம் மற்றும் ஆந்திர பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் நிலக்கரி உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மற்ற மாநிலம் தென் மற்றும் மேற்கு தீபகற்ப இந்திய பகுதியில் குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளா மாநிலம் பழுப்பு நிலக்கரி காணப்படுகிறது. பழுப்பு நிலக்கரி இங்க சவுத் இந்தியாவில் புதுச்சேரி, கேரளா, தமிழ்நாடு இங்கே காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்திய நிலக்கரி அமைச்சகமானது நிலக்கரி அகழ்வாய்வு மற்றும் மேம்பாட்டு கொள்கையை முடிவு செய்கிறது. இந்திய நிலக்கரி நிறுவனம் வந்து கோல் இந்தியா லிமிடெட் CIL பார்க்கணும். இந்திய தேசிய பழுப்பொருள் நிலக்கரி நிறுவனம் NLCL வந்து மற்றும் சிங்கரணி கோலரிஸ் நிலக்கரி நிறுவனம் SCCL ஆகிய அமைச்சத்துக்கு பொதுத்துறை நிறுவனம். இப்போ கோல் இந்தியா லிமிடெட் அப்படின்னு பார்க்குறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் கோல்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரியே இருக்குது தனியாக, ஞாபகம் வச்சுக்கணும், ஆற்றல் உற்பத்தியில். ஸோ அவங்களுக்கு கீழே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ்லேயும் பார்த்து வச்சுக்கணும். நிறுவனம் வந்துருச்சுனாவே அதை வந்து ஆங்கிலத்தில் பார்த்துக்கணும். அதோட விரிவாக்கம் நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்டுருவாங்க ஃப்ரெண்ட், இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டுள்ளது. ஸோ அப்போ கோல் இந்தியா லிமிடெடோட ஹெட் குவார்டர் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் எப்படி பார்க்குறோம். இது வந்து பெட்ரோ, பாறை மற்றும் ஒலியம் எண்ணெய் என 2 லட்சத்திலிருந்து பெறப்பட்டது அப்படி பார்க்குறோம். பெட்ரோலியம் என்பது புவியில் உள்ள பாறை படிவில் பெறப்படும் எண்ணெய் ஆகும் அப்படி பார்க்குறோம். தாது எண்ணெய் என்றும் அழைக்கப்படுகிறது. அது 90லிருந்து 95% என்ன இருக்குன்னா ஹைட்ரோ கார்பன், நீரக கரிமம்னா ஹைட்ரோ கார்பன்கள் இது அப்படின்றது இதில் காணப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். 5லிருந்து 10% ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கந்தகம், கரிம உலோகங்களை கொண்டுள்ளது அப்படி பார்க்குறோம். இதெல்லாம் பெட்ரோலியம் அப்படி பார்க்குறோம். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க தான் வந்து அமைச்சகம் தான் ஆய்வு செய்யறது, உற்பத்தி, சுத்திகரித்தல், விநியோகம், ஏற்றுமதி, இறக்குமதி, எண்ணெய் பாதுகாப்பு, இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் போன்றவற்றுக்கு பொறுப்பு அப்படி பார்க்கணும். ஸோ அப்போ பெட்ரோலியம்னா என்னன்னா பெட்ரோல்னா பாறை, எண்ணெய்னா வந்து ஒலியம் அப்படி பார்க்குறோம். லத்திலிருந்து பெறப்பட்டது அப்படி பார்க்குறோம். பாறையிலிருந்து பெறப்பட்ட எண்ணெய் 90லிருந்து 95% ஹைட்ரோ கார்பன் தான் இருக்கும் அப்படி பார்க்குறோம். 5லிருந்து 10% தான் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கந்தகம், கரிம உலோகங்கள் இருக்கு. அமைச்சகம் தனியா இருக்கு, அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க அப்படி பார்க்குறோம். பெட்ரோலியம் உட்பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா இது என்ன சொல்றோம்னா கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்றோம். ஸோ எதை வந்து பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அசாமில் எங்கன்னா திக்பாயில ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க பிரிட்டிஷ். அப்புறம் மும்பை ஹை அப்படின்றது வந்து எங்க மும்பையில் இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கு. கிருஷ்ணா கோதாவரி டெல்டா பகுதிகள் அப்படி பார்க்குறோம். ஸோ ஆந்திர பிரதேசம் அப்படி பார்க்குறோம். அப்புறம் இந்தியாவில் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முன்னணி பகுதிகளாக வந்து இருக்கு அப்படி. இயற்கை எரிவாயு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நீர்ம கரிம வாயுவாகும். வந்து பெரும் பகுதி என்னன்னா மீத்தேன் தான். இது வந்து அல்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அல்கலைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அல்கேன் தான், அல்கேன் தமிழ் எழுதிங்களா, அதுதான் அல்கேன். வந்து கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் மற்றும் நைட்ரஜன் சல்ஃபைட் கலந்த கலவையா வந்து எது இருக்கு அப்படின்னா இயற்கை வாயு அப்படி பார்க்குறோம். மெயினா என்னன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா மீத்தேன். பெட்ரோலியம்னா ஹைட்ரோ கார்பன், அவ்வளவுதான். இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு எதுக்கு வித்தியாசம். அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து புதையிட தாவர விலங்கினம் அதிக வெப்பம் அழுத்தம் காரணமாக மட்குவதன் மூலமா தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து இந்த பெட்ரோலியம் கிடைக்குது, இயற்கை எரிவாயு கிடைக்குது. சமையலுக்கு மின் உற்பத்திக்கு ஆதாரமாக விளங்குதல் அப்படின்னு பார்த்தா எரிவாயு அப்படின்னு பார்க்குறோம். கெயில் நிறுவனம், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அது ஏற்கனவே சொன்னதான் இங்கிலீஷ் பார்த்துக்கணும். இது வந்து நிறுவனமா மத்திய அரசாங்க நிறுவனம், ஒரு நிறுவனம் இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனம், மிகப்பெரிய நிறுவனமா இது வந்து இருக்கு. இதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. ஹெட் குவார்டர் வந்து நியூ டெல்லியில இருக்கு அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட். வட இந்திய பகுதியில் அதிக அளவிலான 3ஆம் நிலை பாறைகள் மற்றும் மண்டல் படிவுகளை கொண்டுள்ளது. ஸோ அங்க வந்து உற்பத்தி நடக்குது. மும்பை ஹை அப்படின்றது, அப்புறம் மும்பை ஹை மற்றும் பேசின் அந்த எண்ணெய் வயல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து எங்கன்னா மகாராஷ்டிரா, அப்புறம் குஜராத், அப்புறம் அஸ்ஸாம், அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்ப்பள்ளத்தூர், அப்புறம் மங்கமடம், தஞ்சாவூர் வந்து இந்த பகுதியில் பெட்ரோலியம் உற்பத்தி நடைபெறுகிறது. இயற்கை எரிவாயு கண்டறியப்பட்டுள்ளது பார்க்குறோம். ஸோ அப்போ இயற்கை எரிவாயு கிடைக்கக்கூடிய பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். இம்பார்ட்டன்ட். இயற்கை எரிவாயு வந்து நம்ம சிஎன்ஜி சொல்றோம்ல, அது தமிழ்ல என்னன்னா உயர் அழுத்தத்தில் சேமிக்கப்படும் மீத்தேன் பார்க்கணும். அப்போ அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படி பார்க்குறோம். இதுல மெயினா என்ன இருக்குன்னா மீத்தேன் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஸோ அதுதான் இருக்கு. இப்போ உற்பத்தி அப்படி சொல்லி பார்க்கும்போது மொத்தமா நியூக்ளியர், நேச்சுரல் கேஸ், பெட்ரோலியம், கோல் அண்ட் தெர்மல் அப்படி சொல்லி பார்க்கணும். எல்லாமே மொத்தமா சேர்த்து இங்க இருக்கு. வந்து அணுக்கரு உலை, இயற்கை எரிவாயு, பெட்ரோலியம், நிலக்கரி யூஸ் பார்க்குறோம். இது உற்பத்தி. இயற்கை எரிவாயு கசிவு ஏற்பட்டால் என்ன ஆகும்னா அச்சுறுத்தலை ஏற்படுத்தாது, குறைவான அச்சுறுத்தல். காரணம் என்னன்னா காற்றை விட இலகுவானது. அது மாதிரி பரவும் தன்மை, அதிக வேகமா பரவும் தன்மை, விரைவில் மறைந்துவிடும். இதனால் மற்ற எரிபொருளோட ஆபத்து குறையும். இப்போ எல்பிஜி இருக்கு, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ்னா ஆபத்து. அது வந்து வெயிட் அதிகம், பரவாது, அப்படியே அந்த கிச்சன் முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிடும். அப்புறம் ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெடி விபத்து, பிளாஸ்ட் வந்து நடக்கிறதுக்கான எக்ஸ்ப்ளோசிவா வந்து மாறிடும். அதே வந்து சிஎன்ஜி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணா லீக் ஆச்சுன்னா உடனே வெளியே போயிடும். சரன்னு லைட் வெயிட்டா இருக்கணும்.
அப்போ பயோமீத்தேன் அப்படின்றது நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா வந்து இந்த காட்டில் குப்பை கடங்கள்லேருந்து கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். சுத்தம் செய்யப்பட்ட பொருள்லேருந்து விவசாய கழிவுலேருந்து எடுக்கப்படும் உயிரி வாயு புதுடெல்லி, அகமதாபாத், மும்பை, பூனே, கொல்கத்தா, லக்னோ, வாரணாசின்றது வாகனங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க வந்து. இப்போ நேச்சுரல் கேஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ரன் வெஹிக்கிள்ஸ் இன்க்ரீஸ்லி யூஸ் எங்கே அப்படின்னா நார்த் இந்தியாவில். காரணம் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கனால பெட்ரோல் டீசல் தவிர்த்துட்டு என்ன பண்ணுறாங்க சிஎன்ஜிக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அனல்மின் சக்தி அப்படின்னு போகும்போது தேசிய அனல்மின் நிறுவனம் NTPC அப்படின்றது எப்போ ஏற்படுத்தினா கேட்பாங்க. கேட்டாங்கன்னா 1975 அப்படி பார்க்குறோம். நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எப்போ ஏற்படும் 1975 ஏற்படுத்தப்பட்டது. இம்பார்ட்டன் வந்து இம்பார்ட்டன். அடுத்து அணுசக்தி அப்படின்னு போகும்போது அணுக்கரு பிளவு இடைவு அது மூலியமா வெப்ப ஆற்றலை வெளியிடும். ஸோ அந்த ஆற்றலை பயன்படுத்தி மின்சார உற்பத்தி அப்படி பார்க்குறோம். யுரேனியம், தோதியம், தார்கல்லிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்க அப்படின்னா மும்பையில் தாராப்பூர் அப்படி பார்க்குறோம். ஸோ இம்பார்ட்டன் 1969 இஸ்ரோ ஆரம்பிச்ச இயரும் இதுவும் ஒரே இயர் அப்படி பார்க்குறோம். ஸோ அது வந்து இம்பார்ட்டன். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையமும் இஸ்ரோ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1969 தான். இம்பார்ட்டன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன். அடுத்து ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டாவிற்கு அருகில் உள்ள கோட்டா அப்படின்னாவே பிரச்சனை என்னது, இப்போ நீட்டு கோச்சிங்ல பாவம் அங்கே போயிட்டு படிக்கிற அந்த குழந்தைங்க வந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா சூசைட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு வந்து. ஸோ அகைன் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10, 15, 20 குழந்தைங்க வந்து அந்த கோட்டாவில் மட்டுமே வந்து சூசைட் பண்ணிங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே போடுற ப்ரெஷர் தான். என்ன கேட்டால் நீட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. அவங்க பேரண்ட்டை கொண்டு போயிட்டு சேர்த்து விட்டுறணும் கோச்சிங் சென்டரில். சேர்த்து விட்டா தான் அவங்க படுற கஷ்டம்லாம் அவங்களுக்கு வந்து தெரியும் வந்து. அதாவது என்னன்னா இவங்களால வாழ்க்கையில் சாதிக்க முடியாத தன்னுடைய குழந்தைங்க மேலே ப்ரெஷர் போடுறது அப்படின்றது மிகப்பெரிய முட்டாள்தனம் வந்து. ஸோ அவங்களோட லைஃப் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ 12th படிக்கும் போது அவன் பெருசாக சூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்க, அங்கே பார்த்தியா டாக்டர், இங்கே பார்த்தியா டாக்டர் ஆகிட்டாங்க, அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க, இவங்க டாக்டர் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஷரை போட்டு என்னது நீ போய் படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஸ்கூல் எஜுகேஷன் அவன் எப்படி படிச்சு வந்திருப்பான் அப்படின்றத பற்றி கவலைப்படுறதே இல்லை. இப்போ உனக்கு தேவை கோச்சிங், நீ போய் ஜாயின் பண்ணு சொல்லிட்டு கோட்டால கொண்டு போயிருங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து விகரசா ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. ஸோ அப்போ ஏற்கனவே சொன்னதுதான் வந்து நிலத்தில் வந்து எது ஓடாது அப்படின்னா கப்பல் ஓடாது, கடல்ல வந்து தேர் ஓடாதுன்னு சொன்னார் வள்ளுவர். அந்த மாதிரி தான் வந்து. ஸோ அப்போ அவங்க எந்த ஸ்கூல் பேக்ரவுண்ட் எப்படி படிச்சுட்டு வந்திருக்காங்க, இப்போ எக்ஸாம் வந்து எப்படி இருக்கு, அவங்களால இதை பண்ண முடியுமா, ஹேண்டில் பண்ண முடியுமா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா, முதல்ல ஆர்வம் இருக்கா சப்ஜெக்ட் மேலே, அப்படிலாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கோச்சிங் அனுப்பணும் வந்து. ஸோ கோச்சிங் கொடுத்துட்டாங்க அங்கே போயிட்டாவே நம்ம பாஸ் பண்ணிடும் அப்படின்னு கிடையவே கிடையாது. இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பயாலஜி படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் வந்து, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை அவங்க என்ன பண்ணணும் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு. இப்போ கிரிக்கெட் வந்து பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களால மட்டும்தான் உட்காந்து ஃபுல்லாக மேட்ச் பார்க்க முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லாத என்ன பண்ணுவாங்க வந்து ஹைலைட்ஸ் பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்கவே மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆர்வம் இருக்குது, ஊக்கம் இருந்தால் தான் அதை வந்து பண்ண முடியும். ஊக்கம் இல்லாதவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு ப்ரெஷராக வந்து மாறும் அப்படின்னு பார்க்குறோம். பிடிக்காத ஒரு ஒன்றாக வந்து மாறும். இப்போ நீங்கள் ஊக்கத்தில் வந்து படிக்கிற எனக்கு அரசு பணி வேணும், ஏன்னா இதுதான் சமுதாயத்தில் எனக்கு நல்ல மரியாதை கொடுக்கும், மாத சம்பளம் வரும், ஃபினான்ஷியலாக நான் வந்து இண்டிபெண்டண்டாக இருக்கலாம். பெண்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் கிடைக்கும். சுயமாக நீங்கள் முடிவு எடுக்கலாம். வாழ்க்கை முழுசும் யாராவது டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்ற அவசியமே உங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அடுத்து இப்போ ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டாவிற்கு அருகில் உள்ள 100 மெகாவாட் வந்து ராவத் பாட்டா 335 மெகாவாட் என்னும் இடத்தில் அணுமின் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டன அப்படி இருக்கிறோம். இப்போ ராஜஸ்தான்ல எங்கப்பா இருக்கு, எவ்வளோ மெகாவாட் கூட கேட்டுருவாங்க ஃப்ரெண்ட், ஏன்னா கம்மியாக தான் இருக்கு. அணுமின் நிலையங்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்கு, அவங்க கேட்டுருவாங்க, அதையும் பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் கல்பாக்கம் வந்து 440 மெகாவாட், கூடங்குளம் 2000 மெகாவாட், உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தனியாக பார்த்தோம்னா அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் நரோரா அப்படின்னு பார்க்குறோம், கர்நாடகாவில் வந்து கைகா, குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காக்கரபாரா ஆகிய இடங்கள் அணுமின் நிலையங்கள் நிறுவப்பட்டன அப்படி பார்க்குறோம். இது இம்பார்ட்டன், எக்ஸாம்ல கேட்டுருவாங்க, வெரி இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் NPCIL வந்து இந்தியாவின் ஒரு பொதுத்துறை நிறுவனமாக பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கிற நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், திருப்பி அதே தான். ஸோ அந்த இங்கிலீஷ்லேயும் அதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையை தலையிடமாக கொண்டு இயங்கும் அரசு நிறுவனமாக இந்நிறுவனம் அணுமின் சக்தி உற்பத்தி பொறுப்பை வகிக்கிறது அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணு. அடுத்து நீர்மின் சக்தி உலக மின் தேவையில 7% வந்து பூர்த்தி செய்கிறது. அப்ப நீர்மின் சக்தி எவ்வளவு பர்சன்டேஜ்னா 7 தான். அப்ப மீதி என்ன பண்றாங்கன்னா நிலக்கரியை போட்டு எரிச்சு அது பெட்ரோலியத்தை போட்டு எரிச்சு அதுல இருந்து வர வெப்பத்தை வச்சு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்புறம் அணுமின் நிலையம், அப்புறம் சூரிய மின் சக்தி அப்படின்னா இதெல்லாம் சூரிய மின் சக்தி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அனல் மின் நிலையம் அணு மின் நிலையத்திலிருந்து உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உலக நாடுகளில். நீர்மின் சக்தி கம்மியாக தான் இருக்கு, 7% தான் இருக்கு அப்படின்னு. மற்ற மின்சார ஆற்றலோட ஒப்பீடுகளில் குறைந்த உற்பத்தி செலவை உடையது அப்படி தேவைக்கேற்ப உற்பத்தியை உடனடியாக அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ தன்மை உடையது அப்படி பார்க்கலாம். வந்து இதுல வந்து அணை நீர் மின் சக்தி திட்டம் உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் சீனாவில் வந்து இருக்கு அப்படின்னா 3 GHz அப்படி பார்க்கிறோம். சாதிப்பாட்டன் இது திறன் வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா 22,500 மெகாவாட் இருந்தது. அப்ப எவ்வளவு ஆற்றல் உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும்.
இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்க இருக்கு அப்படின்னா 1897ஆம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்க இருக்குன்னா ஃபரிதாபாத். திருப்பியும் நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் அப்படின்னா ஃபரிதாபாத் இந்தியா அப்படி பார்க்குறோம். இங்கிலீஷ்ல பார்த்துக்கணும். சீனா மிகப்பெரிய நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுது. ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மேஜர் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் இன் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் தெகிரி அணை எங்க இருக்குன்னு உத்தரகாண்ட் மாநிலம் பார்க்குறோம். ஸோ இது வந்து இருக்கிற மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டமா இருக்கு. 2400 மெகாவாட் வந்து உற்பத்தி வந்து பண்றாங்க அப்படின்னா. ஸ்ரீசைலம் தெலுங்கானா, நாகார்ஜுன சாகர் ஆந்திர பிரதேசம், சர்தார் சரோவர் குஜராத், பக்ரானங்கல் அப்படின்றது சர்தார் சரோவர் நாகார்ஜுன சாகர் வந்து அணை வந்து ஆந்திர பிரதேசம், சர்தார் சரோவர் வந்து குஜராத், பக்ரானங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா பக்ரானங்கல் 2 டேம் ஆக்சுவலா இது வந்து அது வந்து பஞ்சாப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பக்ரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ், நங்கல் அப்படின்றது எங்க இருக்குன்னா பஞ்சாப்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து கொய்னா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மேட்டூர் அப்படின்றது தமிழ்நாடு, இடுக்கி அப்படின்றது கேரளா அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ எந்த மாநிலத்தை இருக்கு அப்படின்னு சொல்லி மாநிலம் பார்த்துக்கணும். நீர்மின் சக்தி திட்டம் பார்க்கணும். தெகிரி மட்டும் மிகப்பெரியதுன்னு பார்க்கும்போது 2400 மெகாவாட் உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து சூரிய ஆற்றல் சக்தி. சூரிய ஆற்றல் அப்படின்னா மரபு சாராது இப்பதான் நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ மரபு சாரா எரிசக்தி வன அமைச்சகத்து மூலியமா மினிஸ்ட்ரி ஆஃப் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரல் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் அப்படி பார்க்குறோம். ஸோ அதுக்கு கீழே வந்து எது வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரபு சாரா எரிசக்தி வள அமைச்சகம் வருது அப்படிங்கிறோம். ஸோ ஆந்திர பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் வந்து இந்த மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சூரிய ஒளி மூலமா என்ன பண்ணா மின்சாரம் தயாரிக்கிறாங்க அப்படி பார்க்குறோம். இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் வந்து புதுடெல்லி தலைமையிடமாக கொண்டுள்ளது அப்படி பார்க்குறோம். சோலார் எனர்ஜி கார்பரேஷன் எங்க இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா நியூ டெல்லி அப்படி. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து தமிழகத்துல மிகப்பெரிய சூரிய சக்தி ஆற்றல் உற்பத்தி எங்க ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் இருக்கு. அது வந்து 4550 கோடி மதிப்புல 2016 வந்து நிறைவேற்றப்பட்டது. 648 மெகாவாட் வந்து உற்பத்தி பண்றாங்க. இது இம்பார்ட்டன்ட். இதை நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டுருவாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து காற்று சக்தி. மலிவான மற்றும் மாசற்ற ஆற்றல்லாம் எதை சொல்லுவோம்னா காற்று வந்து சொல்லுவோம். வந்து மலிவானது, மாசற்றது வந்து எந்த ஒரு கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியிடாது. இந்தியாவிலே அதிக அளவு காற்றாலை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் எங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரி ஃபண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருங்குடி பகுதி அப்படின்னு பார்க்குறோம். பெருங்குடி பகுதியில் முப்பந்தல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக அளவில் உலகிலே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணையா இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி எப்போ தொடங்குறாங்கன்னா 1986 குஜராத்தில் தான் தொடங்குறாங்க. கடற்கரை பகுதியில் ஒக்கா அப்படி பார்க்குறோம். அப்புறம் மகாராஷ்டிரா கடற்கரை பகுதியில் ரத்னகிரி, அப்புறம் தூத்துக்குடி அப்படி இதெல்லாம் வந்து காற்றாலை இருக்கக்கூடிய பகுதி. உலகிலேயே மிகப்பெரிய காற்றாலை பண்ணை எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் பெருங்குடி பகுதி முப்பந்தல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அங்கே இருக்கு அப்படி பார்க்குறோம். தேசிய காற்றாலை நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் இந்நிறுவனம் 1998 ஒரு தன்னாட்சி நிறுவனம் புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிறுவனத்தை ஏற்படுது. அப்ப நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் விண்ட் எனர்ஜி எங்க இருக்குன்னு கேட்டா சென்னையில இருக்கு. 1998 கொண்டு வராங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே அப்படின்னா நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி கீழே வருது அப்படி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்தியா உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் 4வது இடத்துல இருக்கு. காற்றாலை உற்பத்தியில மிகப்பெரிய ஆற்றலை பண்ணை அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கு, முப்பந்தல் பெருங்குடி பகுதியில் இருக்கு. ஆனா உற்பத்தியில நம்ம 4வது இடத்துல இருக்கோம் அப்படி பார்க்குறோம். இப்போ ரெனியூவல் ரிசோர்சஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது விண்டு, சோலார், டைடல் அப்படி பார்க்குறோம். ஸோ தமிழ்நாடு எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா விண்ட் எனர்ஜிக்கு ஃபேமஸாக இருக்கு அப்படி பார்க்கணும். ஒரு சோலார் எனர்ஜி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் அப்படி பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேமஸ் அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க மேப்லையும். இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அப்படி சொல்லி பார்க்கும்போது காற்றாற்றல் அப்படின்னா வந்து குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இது வேணா நோட் பண்ணிக்கலாம். இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா சூரிய ஆற்றல் இப்போ எல்லா மாநிலங்களும் வந்துட்டு இருக்கு. காற்றாற்றல் எல்லா மாநிலங்களும் கிடையாது. மேஜர் விண்ட் ஃபார்ம்ஸ் இன் இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவில் முக்கிய காற்றாலை பண்ணைகள் எங்கப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்பந்தல் கன்னியாகுமரியில் இருக்கு, தமிழ்நாடு அப்படி பார்க்குறோம். 1500 மெகாவாட் வந்து உற்பத்தி வந்து நடக்குது அப்படி பார்க்குறோம். அடுத்து ஜெய்சால்மர் அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. அது மட்டும் எவ்வளோன்னு தேவையில்லை. முப்பந்தல் மட்டும் 1500 போட்டுக்கலாம். பிரம்மன்வேல் அப்படின்றது துலே மகாராஷ்டிரா வந்து, தால்கன் வந்து சங்கிலி மகாராஷ்டிரா, தாமன் ஜோதி அப்படின்னா எங்க இருக்குன்னா ஒடிசால இருக்கு அப்படின்னா. ஸோ மாவட்டம் முப்பந்தல் அப்படியே கன்னியாகுமரி, ஜெய்சால்மர் தான். பிரம்மன்வேல் அப்படியும் மகாராஷ்டிராவில் துலே மாவட்டத்தில், தால்கன் சங்கிலி மாவட்டம் மகாராஷ்டிரா, அண்ட் தாமன் ஜோதி வந்து ஒடிசா அப்படி பார்க்கணும். அடுத்து உயிரி சக்தி வந்து பயோமாஸ் எனர்ஜின்னு பார்க்கணும். உயிரின கழிவுலேருந்து உயிரி சக்தி பெறப்படுகிறது. இது மாசற்ற மற்றும் மலிவான ஒரு சக்தி வளமாகும். இதே மாதிரி தான், இது காற்றாற்றல் மாதிரி தான். உயிரி சக்தி பெரும்பாலும் வீட்டு உபயோகங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஓத ஆற்றல் அப்படின்னு பார்க்கும்போது கடல் ஓதங்கள் மற்றும் கடல் அலைகள் என 2 வள ஆதாரங்கள் இருந்து மின் ஆற்றல் காம்பே வளைகுடா ஓத சக்தி உற்பத்திக்கு மிக உகந்த இடமாக உள்ளது. கட்ச் வளைகுடா அப்படின்னு பார்க்கும்போது வந்து 1000 மெகாவாட் வந்து உற்பத்தி வந்து, சுந்தரான பகுதி வந்து 100 மெகாவாட் வந்து உற்பத்தி வந்து செய்து அப்படி பார்க்கலாம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். அப்போ ஓதம் மற்றும் அலை சக்தி தெரியுதுதான் கடல் ஓதங்கள் மற்றும் கடல் அலைகள் என 2 வள ஆதாரங்கள் மின் ஆற்றல் காம்பே வளைகுடா ஓத சக்தி உற்பத்திக்கு மிக உகந்த இடமாக
கட்ச் வளைகுடா பகுதி 1000 மெகாவாட், சுந்தரவன பகுதி 100 மெகாவாட் வந்து உற்பத்தி வந்து பண்றாங்க அப்படின்னு பார்க்குறோம். 150 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட அலை திருவனந்தபுரத்துக்கு அருகில் இருக்கு வில்லேஜ் அப்படி சொல்றோம். ஓதம் ஆற்றல் இருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகில் நிறுவப்பட்டது அப்படிங்க. அப்ப எங்க இருக்கு இந்தியாவில் அப்படின்னா ஒன்று கேரளாவில் திருவனந்தபுரத்துக்கு அருகில் வில்லேஜம், அப்புறம் அந்தமான் நிக்கோபார்ல என்ன இருக்கு அப்படின்னா அந்த ஓத ஆற்றல் உற்பத்தி வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது ஓத மற்றும் அலைசக்தி ஆற்றல் உற்பத்தி அப்புறம் கட்ச் வளைகுடால சுந்தரவன பகுதியில் இருக்கு அப்படி அப்போ 4 இடத்துல இருக்கு அப்படி பார்க்குறோம். கட்ச்னா குஜராத், சுந்தரவனம்னா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம், அதுக்கப்புறம் வில்லேஜம் வந்து கேரளா, அதுக்கடுத்து அந்தமான் நிக்கோபார் அப்படி சொல்லி பார்க்குறோம். இங்க உற்பத்தி நடைபெறுகிறது அப்படி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து நம்ம ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் வந்து பார்க்கணும். காடு மற்றும் வன உயிரினங்கள் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போறோம். இதுவும் இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே சொன்னதா ஆற்றலை பொறுத்தவரையும் ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா வன உயிரினங்கள் கேட்டோம், ரெண்டுத்துல அவன் கேட்டோம். இன்னைக்கு கிளாஸ் வந்து கண்டிப்பா வந்து ஜாகிரபில ஒரு கொஸ்டின் வந்து நிச்சயம் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ வன உயிரினங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம். இது நம்ம நிறைய அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட். நம்ம புக்ல நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இல்லாததான் நம்ம இதில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஜாகிரபி பொறுத்தவரை பல இடங்களில் நம்ம அப்டேட் பண்ணி கொடுக்கறதுனால அதே மாதிரி குல்லர் புக்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்கறதுனால நம்ம அந்த புக்கே நம்ம ரெஃபர் பண்ணணும். கோச்சங்லியான், குல்லர் அண்ட் சவீந்திரா சிங் சொல்லி 3 புக்கு. ஸோ அதையும் நம்ம ரெஃபர் பண்ணி நோட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? வாங்க பார்ப்போம். ஸோ காடு மற்றும் வன உயிரினங்கள் நேரடியாக மறைமுகமாக மனித உதவி இல்லாமல் இயற்கையாக வளர்ந்துள்ள தாவர இனத்தை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இயற்கையான சூழலில் காணப்படுகின்றன அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் தாவரங்கள், அதான் வந்து நம்ம வன உயிரினங்கள் பார்க்கணும். ஸோ இந்தியாவில் காடுகள் பரப்பளவு எவ்வளோனா 8,27,357 சதுர கிலோமீட்டர் அப்படி பார்க்குறோம் பரப்பளவு. இது வந்து 25.17% முடியும். இப்போ ரீசெண்டாக 2023 இந்த ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா வந்து டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க. அதன்படி வந்து காடுகளோட பரப்பளவு நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். எதில் கிடையாதுன்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. வந்து இப்போ காடுகள் நிறைந்த பகுதி அப்படி பார்க்குறோம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21.76% அப்படி பார்க்குறோம். அதே வந்து மரங்கள் நிறைந்த பகுதியாக வந்து 3.41%. ரெண்டு சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணோம் 25.17% இருக்கு. அதிக காடுகள் மற்றும் மரங்கள் நிறைந்த முதல் 3 மாநிலங்கள் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேஷ் முதல் இடத்துலையும், அதை தொடர்ந்து அருணாச்சல பிரதேஷ் 2வது இடத்துலையும், 3வது இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு. அப்படி பரப்பளவு அடிப்பில் மொத்த புயல் பரப்பல் காடுகளின் பரப்பளவை பொறுத்தவரை லட்சத்தீவு வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் போனீங்க அப்படின்னா சதவீதம் அடிப்படையில் போனீங்கன்னா லட்சத்தீவு முதலிடம், பரப்பளவுலாம் மத்திய பிரதேஷ் முதலிடம் வந்து. ஸோ லட்சத்தீவு வந்து யூனியன் பிரதேசம் ஆச்சு. அப்போ மாநிலங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா மிசோரம் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்துல இருக்கு. ஆனா மாநிலம் யூனியன் பிரதேசம் போட்டீங்கன்னா யூனியன் பிரதேசத்துல ஃபர்ஸ்ட் லட்சத்தீவு வந்துடும், மாநிலத்துல ஃபர்ஸ்ட் யாருன்னா மிசோரம் வந்துடும். வந்து 85.34%. அப்புறம் அந்தமான் நிக்கோபார் திருப்பியும் வந்து யூனியன் பிரதேசம் தான் 3வது இடத்துல இருக்கு. இது பரப்பளவு ஃபர்ஸ்ட் பாக்குறது பரப்பளவு. அதே வந்து சதவீதம் அப்படின்னு பரப்பளவில் புயல் பரப்பளவில் எவ்வளவு பரப்பளவு இருக்கு அப்படின்னு பர்சன்டேஜ் அப்படி பார்க்கணும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து லட்சத்தீவு, மிசோரம், அந்தமான் நிக்கோபார் அப்படி பார்க்கணும். தற்போதைய மதிப்பீட்டுல 19 மாநிலங்கள் அதே யூனியன் பிரதேசங்கள்ல புவியியல் பரப்பளவில் 33% அதிகமான. அப்ப நம்ம நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி அப்படின்ற பாலிசி வந்து கொண்டு வந்தாங்க, தேசிய வன கொள்கைன்னு சொல்லிட்டு. அதுல என்ன சொன்னாங்கன்னா 33% வந்து காடுகள் வந்து இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்துல இருக்குன்னா 19 மாநில யூனியன் பிரதேசங்கள்ல 33% இருக்கு அப்படிங்க. மிசோரம், லட்சத்தீவு, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மேகாலயா, திரிபுரா மற்றும் மணிப்பூர் ஆகிய 8 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் 75% அதிகமாக காடுகளை கொண்டுள்ளது. அப்ப 75% மேல அதிகமான காடுகள் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஒரு 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் இருக்கு. 19 மாநில யூனியன் பிரதேசம் 33% இருக்கு அப்படி பார்க்கணும். அப்ப 75% மேல காடு இருக்கு, 25% மக்கள் வாழ்றதுக்கான இடம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாநிலங்கள் பெரும்பாலும் எங்க இருக்கு அப்படின்னா வடகிழக்கு மாநிலமா இருக்கு, யூனியன் பிரதேசமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். நாட்டின் மொத்த சதுப்பு நில காடுகள் எவ்வளவுனா 4,998 சதுர கிலோமீட்டர் தான். சதுப்பு நில காடுகள் கடற்கரை ஒட்டி கடல் நீரும் நன்னீரும் ஃப்ரெஷ் வாட்டரும் அண்ட் சலைன் வாட்டர் ரெண்டும் ஒன்னா சேரக்கூடிய இடத்துல தான் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சதுப்பு நில காடுகள் இருக்குன்னு பார்க்கிறோம். 1988 தேசிய வன கொள்கையின்படி புவி பரப்பில் குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1/3 பகுதி காடுகளால் சூழப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு. ஸோ அப்ப 1988 அதான் 33% பார்க்கணும். அது அங்க பார்த்தோம். 33% எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னா 19 மாநிலங்கள் இருக்கு. 75% எத்தனை இருக்கு அப்படின்னா 8 மாநிலங்கள் இருக்குன்னு பார்த்தோம். இந்த 19, 8 எல்லாமே வந்து எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா இந்த வன கொள்கையில வந்து சொல்லி சொல்றோம். ஆனா 75 ரொம்ப அதிகமா இருக்கிறதான். தமிழ்நாட்டின் மொத்த காடுகளின் பரப்பளவு இவற்றை விட குறைவாக தான் இருக்கு அப்படி பார்க்கிறோம். 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் காடுகளின் பரப்பளவு 26,419 சதுர கிலோமீட்டர் பார்க்கிறோம். இது மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 20.31% படிக்கிறோம், 31%. அப்ப 20% தான் நம்ம கிட்ட இருக்கு அப்படி பார்க்கிறோம். இந்தியா பொறுத்தவரை 25, நம்மளோட அதிகமாகவே இந்தியாவில் ஃபாரஸ்ட் கவர் வந்து இருக்கு அப்படிங்க. இந்தியாவில் உள்ள காடுகளில் தமிழகத்தில் பங்களிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.99% படிக்கிறோம். அப்ப 2.99% தான் நம்ம பங்களிப்பு கொடுக்கிறோம். காடுகள் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ ஆண்டு மழைப்பொழிவு தாவர வகையை வச்சு நம்ம என்ன பண்ண காடுகள் வந்து பிரிக்கிறோம். 200 சென்டிமீட்டருக்கு மேல மழை இருந்தது அப்படின்னா வெப்பமண்டல பசுமை மர காடுகளா வந்து இருக்கு. 100ல இருந்து 200 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா மிதவெப்பமண்டல காடுகளா இருக்கு. 50ல இருந்து 100 இருந்ததுன்னா வெப்பமண்டல இலையுதிர் காடுகளா இருக்கு.
25ல இருந்து 50 சென்டிமீட்டர் தான் வறண்ட முட்புதர் காடுகளா இருக்கு. 25 சென்டிமீட்டர் கீழே போச்சுன்னா அது வந்து பாலைவன காடுகள். இதை நம்ம கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்துட்டு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ற மாதிரி பார்த்துக்கணும் காடுகள் பத்தி. இப்போ வெப்பமண்டல பசுமை மலைக்காடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஏற்கனவே சொன்னதான் 200 சென்டிமீட்டருக்கு மேல மழை இருக்கணும். வெப்பநிலை எவ்வளோப்பா அப்படின்னா 22 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக இருக்கணும். அதை விட கம்மியாக போகக்கூடாது. ஈரப்பதம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்து 70% ஈரப்பதம் இருக்கணும். நம்பர் பொறுத்தவரை இதுதான் ஃப்ரெண்ட். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வந்து அடர்ந்த மற்றும் மரக்கிளை அடுக்குகள் அப்படின்னு கொண்டதாக காணப்படுகிறது. அப்படி எது அப்படின்னா வந்து இந்த காடுகள் வந்து அடர்ந்ததா இருக்கு, மரக்கிளை அடுக்குகள் கொண்டதாக காணப்படுகிறது. வெப்பமண்டல பசுமை மலைக்காடுகள் அப்படின்னு பார்க்கும்போது நிலநடுக்கோட்டிலிருந்து 10 டிகிரி வடக்கு தெற்கு. அப்ப நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப மேப் எடுத்துட்டோம் அப்படின்னா குளோப் எடுத்துட்டோம் 0 டிகிரி இருக்கு. இது மேல 10 டிகிரி, கீழே வந்து அதே மாதிரி 10 டிகிரி. இதுக்கு இடைப்பட்ட பகுதி தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த காடுகள் வந்து காணப்படுகிறது அப்படின்றது சொல்லலாம். உயிரின வாழிடம் ஆண்டு முழுவதும் செங்குத்தாக சூரிய ஒளி பெறுது. அப்ப சூரிய ஒளி எப்படி செங்குத்தா தான் இருக்கு வந்து. அப்ப வெப்பநிலை எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும் இந்த காடுகள்ல. இம்மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக எப்படி இருக்கும்னா 20 இருந்து 35 மீட்டர் நல்ல உயரமா இருக்கும் வந்து. அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு 60 அடியில இருந்து கிட்டத்தட்ட வந்து 100 அடி வரையும் இந்த மரங்களோட உயரம் இருக்கு. அடர்த்தியான புதர் செடிகள் கொடிகளையும் கொண்டது அப்படிங்கிறோம். பரவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடகா, அப்புறம் மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், நாகாலாந்து, திரிபுரா அந்த மாநிலங்கள்ல காணப்படுகிறது அப்படிங்கிறோம். அப்புறம் மிசோரம், மணிப்பூர், மேகாலயா ஆகிய பகுதிகள். அது ஜென்ரலா சொல்லணும். வெப்பமண்டல பசுமை மர காடுகள் அப்படின்னு சொல்லும்போது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு பகுதி ஒன்று சொல்லலாம். அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் சொல்லலாம். அது இந்த பகுதி எல்லாமே இந்த காடுகள் வந்து காணப்படுகிறது. மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் அமைதி பள்ளத்தாக்குன்னு இருக்குல்ல, அது தேசிய பூங்கா. இந்தியாவின் கடைசி எஞ்சிய வெப்பமண்டல பசுமை மர காடுகளா வந்து இருக்கு. மத்தெல்லாம் அழிய நிலையில இருக்கு அப்படி பார்க்கிறோம். நீலகிரி உயிர்கோள காப்பகத்தின் ஒரு பகுதியா தான் எது இருக்குன்னா அந்த சைலண்ட் வேலி அப்படின்றது பார்க்க வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். அடுத்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாவட்டங்களில் காணப்படுகிறது அப்படி பார்க்கிறோம். சரிவுகளில் காணப்படுகிறது வெப்பமண்டல பசுமை மர காடுகள். இங்க இருக்கக்கூடிய மரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரப்பர், எபோனி, ரோஸ், தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடர். ரப்பர் இம்பார்ட்டன்ட், எபோனி இம்பார்ட்டன்ட், ரோஸ், சின்கோனா இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறது வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் என்னென்ன மரங்கள்? இலவங்க மரம், மலபார் கருகாலி மரம், பனாசா மரம், ஜாவா பில மரம், ஜாமுன், பலா, மருது, அயனி, கிராஃப், மிட்டல். இல்ல தமிழ்நாடு இருக்கக்கூடிய மரங்களா வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். வெப்பமண்டல பசுமை மரக்காடுகள் வியாபார ரீதியாக பெருமளவில் பயன்படுத்தப்படுவதில்லை அப்படின்னு ஞாபகம். ஏன்னா அடர்ந்த காடா இருக்கும், பல வகையான மரம் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு வர்றது கஷ்டம். ஒரே மாதிரி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஈஸியா நம்ம வந்து கமர்ஷியலா வந்து ட்ரேட் வந்து வைக்க முடியும். பல வகையான மரம் கலந்து இருக்கிறதுனால அதை என்ன பண்ணுவோம்? எடுக்க முடியாது அப்படி வைக்கும். ஆப்பிரிக்காவில் அடுத்து வெப்பமண்டல பசுமை மர காடுகள் அப்படின்னு ஆப்பிரிக்கா காடுகளில் உள்ள பிக்மிகள், அமேசான் வந்து பிராந்தியத்தின் யானோமானி மற்றும் டிகோனா பழங்குடியினர் போன்ற முக்கியமான பழங்குடியினர் எங்க இருக்காங்க அப்படின்னா இந்த வெப்பமண்டல பசுமை மர காடுகள். அப்ப ஆப்பிரிக்கால பிக்மிகள் வந்து ஃபேமஸான ஒரு பழங்குடியினர். அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எங்கன்னா தென் அமெரிக்க கண்டத்துல வந்து யோனோமணி, அப்புறம் டிகுனா அப்படின்னு பழங்குடியினர் வந்து போன்ற முக்கியமான பழங்குடியினர் இந்த காட்டில் வசிக்கின்றனர். வெப்பமண்டல பசுமை மரம். அடுத்து அரை பசுமை மர வகை காடுகள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட், இது வந்து செமி எவர்கிரீன் டைப் அப்படின்னு பார்க்கிறோம். இவை வெப்பமண்டல பசுமை மர காடுகளுக்கும் வெப்பமண்டல இலையுதிர் காடும் இடைப்பட்ட பகுதி. எப்பவுமே பசுமை மர காடுகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து அரை பசுமை மர காடு, அடுத்து இலையுதிர் பகுதி, அடுத்து வந்து புதர் செடிகள் வந்து வறண்ட காலனி, அதுக்கு முட்புதர் செடிகள் இருக்கும், அடுத்து பாலைவனம், அப்படிதான் போகும். எடுத்த உடனே பாலைவனம் வந்து பசுமை மர காடுகள் பக்கத்தில் இருக்கணும் இருக்க வாய்ப்பே இல்லை. மழை போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்படி குறைஞ்சிட்டே போகும் தகுந்த மாதிரி காடுகளுடைய தன்மை வந்து மாறிட்டே இருக்கும். அப்ப பசுமை மர காடு, அந்த அரை பசுமை மர காடு, இலையுதிர் காடு, முட்புதர் செடிகள், பாலைவனம் அப்படின்ற மாதிரி போய் முடியும் கடைசியில். அப்ப இந்த காடுகள் வந்து இலையுதிர் காடுகளுக்கும் வெப்பமண்டல பசுமை மர காடுகள் இடைப்பட்ட பகுதி அரை பசுமை மர காடுகள் வந்து இருக்கு. ஆண்டு மழைப்பொழிவு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 200 இருந்து 250 சென்டிமீட்டர் இல்ல 200 சென்டிமீட்டர் கீழே தான் கண்டிப்பா. சாரி, அதாவது என்னன்னா ஆமா இலையுதிர் காடுகள் அப்படின்னு 200 கீழே வந்துடும். இது எப்படின்னா வந்து பசுமை மர காடுகள் அப்படின்னு பார்க்கும்போது 200 சென்டிமீட்டருக்கு மேல சொல்றோம். ஈவன் வந்து 300-400 சென்டிமீட்டர் கூட மழைப்பொழிவு வந்து இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ மவுசெட்டம் சிறப்புஞ்சிலாம் எடுத்தீங்கன்னா 1100 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கும். ஸோ அப்போ அதன் அடிப்படையில் வேறுபடும். அப்போ நமக்கு ஆண்டு மழைப்பொழிவு அப்படின்னு 200 இருந்து 250 சென்டிமீட்டர்னா அரை பசுமை மர காடுகள். 200 சென்டிமீட்டருக்கு மேலே போகும்போது 400 கூட போயிடும் வந்து சில இடங்கள். அப்படி போச்சுன்னா அது வந்து பசுமை மர காடுகள் பார்க்குறோம். சராசரி ஆண்டு வெப்பநிலை அப்படின்னு பார்க்கும்போது 24 இருந்து 27, அங்கே 22க்கு மேலே இருக்குன்னு பார்த்தோம், இங்கே 24 இருந்து 27 அது. இது எங்க இருக்கு? இதுவும் அது பக்கத்திலே தான் இருக்கும். எங்கன்னா பசுமை மர காடுகள் பக்கத்துல அரை பசுமை மர காடுகள். மேற்கு தொடர்ச்சி மலையில் புன்னை வகை, கருகாலி, நாகமரம், மூங்கில் மரம் இருக்கிறோம்.
இமயமலை பகுதியில் வெள்ளை சிடர், இந்திய செஸ்னட், சண்பக மரம், மாமரம் பார்க்கணும். இக்காடுகள் மரத்தொழிலுக்கு சிறந்ததா வந்து இருக்கு அப்படி பார்க்கணும். எது அப்படின்னா வெப்பமண்டல பசுமை மர காடுகள். அரை பசுமை மர வகை காடுகளை ஆனது உப அயன மண்டல காலநிலையும் நிலவும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காணப்படுகிறது. சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை ஆகியன இவ்வகை காடுகள் காணப்படும் முக்கிய பகுதிகளாக இருக்கும் தமிழ்நாட்டில். இந்திய மகோகனி, குரங்கு தேக்கு, உள்ளி, காசியா, பலா, மா, அப்ப மகோனி, பலா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணது. இதெல்லாம் வந்து முக்கியமான மரங்களா வந்து இருக்கு அரை பசுமை மரக்காடுகள். அடுத்து அயன மண்டல இலையுதிர் காடு. இந்தியாவில் அதிக பரப்பளவில் காணப்படக்கூடிய தாவரம் இல்லைன்னா வகை காடு வகை எதிர் கேட்டீங்கன்னா இலையுதிர் காடுகள் தான் அப்படி பார்க்குறோம். அதுதான் வந்து அதிக அளவில் காணப்படுகிறது இந்தியா முழுக்கும். ஆண்டு சராசரி மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா 200 கீழே இருக்கும், ஆனால் 100க்கு மேலே. அப்போ 100லேருந்து 200 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருந்தது அப்படின்னா அது அயனமண்டல இலையுதிர் காடுகள். இது பசுமை மர காடுகள் அரை பசுமை மர காடுகளின் விளிம்பு பகுதியில் இருக்கும். அப்படியே மழை போக போக குறைஞ்சிட்டே போகும். அப்போ ஃபர்ஸ்ட் பசுமை மரம், அடுத்து அரை பசுமை மரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலையுதிர் காடுகள் பார்க்குறோம். பருவக்காடு இது வந்து பருவகால காடுகள் என்ற மழைக்கெல்லாம் அடிச்சு பார்க்குறோம். வந்து வெப்பநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு வெப்பநிலை வந்து சராசரி 27 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஒப்பு ஈரப்பதம் 60லேருந்து 70. நம்ம பசுமை மர காடுகள் 70% மேலே ஈரப்பதம் இருக்குன்னு பார்த்தோம். 22 டிகிரி செல்சியஸ் மேலே இருக்குன்னு பார்த்தோம். இங்கே 27 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும் ஆண்டு சராசரி. அது மரங்கள் எப்படி இருக்குன்னா வசந்த காலத்தில் கோடை காலத்தில் இலைகளை வந்து உதிர்த்துரும் பர்டிகுலரா ஒரு சீசன்ல. ஆனா பசுமை மர காடுகள்ல பர்டிகுலரா சீசன்ல உதிக்கிறது அப்படின்றது இருக்காது அப்படி பார்க்குறோம். அப்ப இங்க வந்து வறட்சியின் காரணமாக இலைகளை உதிர்த்தணும். அதனால இலையுதிர் காடுகள் அப்படி பார்க்குறோம். டிசிடியஸ் ஃபாரஸ்ட் சொல்லி நம்ம ஆங்கிலத்துல வந்து சொல்லுவோம். மரங்கள் எப்படி இருக்கணும் 30 மீட்டர் உயரம் வரை இருக்கும். அங்க பார்க்கும்போது மரங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 to 35 மீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இங்கே 30 மீட்டர் உயரம் வரை மேக்ஸிமம் வளரக்கூடியது. வந்து பரவல் அப்படி பார்க்கும்போது எங்கப்பா இருக்கு அப்படின்னா மழை கம்மியா இருக்கக்கூடிய பகுதிகளில். மழை கொட்டுச்சுன்னா பசுமை மர காடுகள் இருக்கும், அரை பசுமை மர காடுகளும். மழை கம்மியா இருந்தது அப்படின்னா இலையுதிர் காடு 100லேருந்து 200 சென்டிமீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா பஞ்சாப் முதல் அசாம் வரை பகுதியில் வட சமவெளிகள் பஞ்சாப், ஹரியானா, ஆந்திர பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம் பார்க்குறோம். மரங்கள் என்னப்பா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டிலையும் இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது மாதிரி தென் இந்தியாவிலையும் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டிய. மத்திய இந்தியானா ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போட்டுக்கலாம். ஏன்னா இந்தியாவில் அதிக பரப்பளவு இதுதானே இருக்கு. அப்ப இந்தியா முழுக்க காணப்படுகிறது. பசுமை மர காடுகள் அப்படின்னு எடுத்துட்டா ஃப்ரெண்ட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல வெஸ்ட் சைடு, மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு பகுதி, இமயமலையோட அடிவாரம், வடகிழக்கு மாநிலங்கள், அந்தமான் நிக்கோபார் முடிச்சிச்சு. அது இப்ப இலையுதிர் காடுகள் இந்தியா முழுக்க இருக்கும். எக்ஸப்ட் எங்கன்னா பாலைவன காடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்னா பாலைவன தாவரம் வந்து ராஜஸ்தானுடைய மேற்கு பகுதி அப்படி பார்க்கணும். அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை மலைமறைவு பிரதேசத்துல முட்புதர் காடுகள், அதே மாதிரி பாலைவன தாவரங்கள் வந்து காணப்படக்கூடிய பகுதியா இருக்கும். அதை தவிர்த்து மீது எல்லாமே இலையுதிர் காடுகளா போட்டலாம். அது வந்து மான்சூனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பருவமழை எங்கெல்லாம் பொழியுதோ அப்ப சம்மர்ல வந்து மழை பெய்யாது, தண்ணி இருக்காது. அப்போ வந்து இலைகளை வந்து உதிர்த்துரும். அதனால இலையுதிர் காடுகளா இருக்கு. அப்ப பருவமழை நம்பி இருக்கக்கூடிய காடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையுதிர் காடுகள் வந்து சொல்லலாம். குறிப்பா மரங்கள் வந்து இங்க வந்து முக்கியமான மரம் என்ன தேக்கு, சால், வந்து இதுமே தவிர சந்தன மரம், ரோஸ் மரம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வணிகத்துக்கு ஏற்றதா இருக்கும். அங்கே வந்து கலந்து இருக்கும், கண்ணாபின்னான்னு இருக்கும். இது போயிட்டு நம்ம கமர்ஷியலா ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணவே முடியாது. எங்க அப்படின்னா பசுமை மர காடுகள். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஆக்டிவிட்டி நல்லாவே பண்ணலாம். அப்போ மரங்களை வெட்டி எடுத்துட்டு போறது, அது வந்து பயன்படுத்துறது அப்படின்னு அதிக அளவில் இருக்கும். அது ஸோ இப்போ பாலக், ஆவலா, மூங்கில், சிசம், படக், மகு, இலுப்பை, மாமரம், வாட்டேல், செமல், இளவரம், கருவேல மரம், ஆலமரம் மற்றும் டெண்டு அப்படின்னு இதெல்லாம் இருக்கும். நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தனம், எண்ணெய், வாசனை திரவியங்கள் இதெல்லாம் வந்து காணப்படும். அது அவர் பருத்தி பட்டு மரம், இலவம், கடம்பா, அப்புறம் கடம்பா, டாக்கா தேக்கு, அப்புறம் வாகை, வெக்காளி மரம் மற்றும் சிரஸ் தமிழ்நாட்டில் காணப்படும் முக்கிய மர வகைகளா இருக்குது. மூங்கிலும் காடுகள் காணப்படுது. பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். அங்க பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாதுன்னு பார்த்தோம். பசுமை மர காடுகள் இது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்கணும். ஸோ அதுதான் இதுக்கு வித்தியாசம். அடுத்து அயனமண்டல வறண்ட காடுகள் 10 டிகிரிலேருந்து 25 டிகிரி. அது என்ன 10 டிகிரி 25 டிகிரினா இப்போ 0 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு. அதுக்கு மேலே வந்து ஒரு 10 டிகிரி இருக்கும். அந்த 10 டிகிரியில் ஆரம்பிச்சு அதுக்கு மேலே ஒரு 25 டிகிரி. ஸோ இப்போ வந்து 10லேருந்து 25 இந்த ஜோனில் இருக்கும். கீழேயும் அதே தான் 10 டிகிரி, அடுத்து 25 டிகிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ எங்க இருக்குன்னா இது 10லேருந்து 25 இதுக்குள்ள இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னா அயனமண்டல வறண்ட காடுகள் அப்படி பார்க்குறோம். ஆண்டு மழைப்பொழிவு எவ்வளோப்பா அப்படின்னா 50 சென்டிமீட்டர்லேருந்து 100 சென்டிமீட்டர் வரை இருக்கும் அப்படி பார்க்குறோம். அயனமண்டல வறண்ட காடுகள். சராசரி ஆண்டு வெப்பநிலை எவ்வளோப்பா அப்படின்னா 28 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்போ சராசரி ஆண்டு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் இருக்கும். மழைப்பொழிவுனா 50லேருந்து 100 சென்டிமீட்டர் இருக்கும். அது பரவல் எங்க இருக்குன்னா கிழக்கு ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி, மத்திய பிரதேசம், அப்புறம் வந்து மகாராஷ்டிரா, கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, கர்நாடகா, அப்புறம் மற்றும் தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதி. ஸோ அப்போ கிழக்கு ராஜஸ்தான்லேருந்து ஆரம்பிச்சு பரவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் 50லேருந்து 100 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கும். அந்த ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடு வந்து காணப்படுகிறது அப்படின்னு ஜெனரலா பார்த்துக்கலாம். மரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இலையுதிர் காடுல இருக்கிற மாதிரி மரங்களும் இங்கே காணப்படும். பார்த்தீங்கன்னா இலுப்பை மரம் இருக்கும், ஆலமரம் இருக்கும், பலாமரம் இருக்கும், கருவேல மரம் இருக்கும், மூங்கில், புளி, வேம்பு சொல்லிட்டு இது எல்லாமே இங்கே காணப்படுகிற மரங்கள் வந்து
பெரும்பாலும் நிலங்கள் விவசாயம் அல்லது சவுக்கு தோட்டங்களாக அளிக்கப்பட்டுள்ளன அப்படி பார்க்குறோம். எதுனா இந்த வறண்ட தாவரங்கள் அடிச்சு பார்க்குறோம். தலைப்பு பார்த்துருவோம். தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அயனமண்டல வறண்ட காடுகள் பார்க்குறோம். ஸோ அயனமண்டல வறண்ட காடுகள்லாம் நமக்கு 10 to 25 டிகிரி வரையும் இருக்குது. ஸோ அது வந்து என்னவா மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னா விவசாயம் அல்லது சவுக்கு தோட்டங்கள்லாம் அளிக்கப்பட்டுள்ளன. பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் இது வந்து முட்புதர் காடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காடுகள் வந்து ஆண்டு சராசரி பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் கீழே போயிடும். அது அதிக வெப்பமும் குறைவான ஈரப்பதமும் கொண்ட பகுதியில் இது காணப்படுகிறது. பாலைவன தாவரங்கள் சொல்லணும். அது வந்து 0.2 வறட்சியை தாங்கக்கூடிய தாவரங்களா இங்க வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். பரவல் அப்படின்னு பார்க்கும்போது வடமேற்கு இந்திய பகுதியான மேற்கு ராஜஸ்தான், தென்மேற்கு ஹரியானா, அது வடக்கு குஜராத், தென்மேற்கு பஞ்சாப், தக்கான பீடபூமியில மலைமறைவு பிரதேசமா இருக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடுகள் வந்து காணப்படுகிறது. மரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கள்ளிச்செடி, பேரிசை, கருவேல மரம், சீமை கருவேல மரம், ஈச்ச மரம் அப்படி பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க காணப்படக்கூடிய மரங்களா வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். வந்து எதுல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலைவன தாவரங்களா வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். சதி படம் அது. அடுத்து அல்பைன் இமயமலை காடுகள். இதனோட உயரம் மழைப்பொழிவின் அடிப்படையில் இக்காடுகள் வகைப்படுத்தப்படுகின்றன. குறைந்த மலைக்காடு மற்றும் உண்மையான வெப்பமண்டல பசுமை மர காடு போல பசுமையானது அல்ல அப்படி பார்க்குறோம். ஆனா அல்பைன் இமயமலை காடுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பசுமையா வந்து இருக்காது அப்படி பார்க்குறோம். 1200 இருந்து 2400 மீட்டர் உயரத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம்னா இங்க இருக்கிற மரங்கள் வந்து பிரிக்கிறோம். அப்ப 1200 2400 மீட்டர் வந்து இருக்கக்கூடிய வடகிழக்கு இந்திய மாநிலங்கள், அது குறிப்பா கிழக்கு இமயமலையில கிழக்கு இமயம் வடகிழக்கு இமயம் 1200 கிழக்கு இமயம் இமேஜின் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே அமையோட டாபிக் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தோம்ல, வட்டே பார்த்தோம்ல. ஸோ அப்போ கிழக்கு இமயமலையில இந்த காடுகள் வந்து இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. என்னென்ன மரங்கள் இருக்கும் அப்படின்னா சால், ஓக், லாரஸ், அமுரா, செஸ்னட், சின்னமன் போன்ற மரங்கள் வளர்கின்றன அப்படி பார்க்கணும். அதே கிழக்கு இமயமலையில 2400 இருந்து 3800 மீட்டர் உயரம் இருந்தது அப்படின்னா அங்க சில்வர் ஃபீர், ஃபைன் ஸ்ப்ரூஸ் அப்படின்னா ஜூனிஃபர் சொல்லி மரங்கள்லாம் வளருது அப்படிங்க. இப்போ நம்ம ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு இமயமலையே பார்த்தாச்சு. வடகிழக்குல வந்து ஈஸ்டர்ன் இமாலயாஸ் சொல்லிட்டு இந்த பாட்டை வந்துட்டு திங்க் பண்ணணும். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ எங்க போறோம்னா இமாலயாஸ்க்கு போறோம். இமாலயாஸ் போனா இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் போறீங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மலைப்பொழிவு உள்ள பகுதியில் மிதமான மலைப்பொழிவு இருக்கும். இங்க வந்து மலைப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும். மிதமான 90 மீட்டர் உயரம் உள்ள பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அரை பாலைவன தாவரங்கள் காணப்படுகிறது அப்படி. அப்ப அரை பாலைவன சிறு புதர் செடிகளாக காணப்படுகிறது. 90ல இருந்து 1800 மீட்டர் உயரம் இருந்தது எங்கன்னா இமயமலையில, அதாவது உத்தரகாண்ட் இமாச்சல் பிரதேசத்துல மலைகள் சிற்பைன் அப்படின்னா தாவரம் வந்து காணப்படுகிறது. 1800ல இருந்து 3000 மீட்டர் உயரம் உள்ள பகுதிகளில் மிதவெப்ப மண்டல ஊசிலை காடுகள் காணப்படுகிறது. எங்கன்னா இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட்ல இமயமலை பகுதியில். அது வந்து கிழக்கு இமயமலை ஃபர்ஸ்ட் பார்த்தது. இது வந்து இமயமலை பகுதி. அது அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஆனைமலை, நீலகிரி மற்றும் பழனி மலையில் 1000 மீட்டர் உயரமான பகுதிகளில் இவ்வகை காடுகள் வந்து சோலாஸ் அப்படின்றோம். வந்து ஸோ அப்போ அந்த பார்க்கக்கூடிய இமயமலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள் தமிழ்நாட்டிலையும் காணப்படுகிறது. எங்கன்னா ஆனைமலை, நீலகிரி மலை, பழனி மலையில இது வந்து 1000 மீட்டர் உயரத்தில் இருக்கு சோலாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீலகிரியில வந்து பார்த்தீங்கன்னா சாம்பா, வெள்ளை லிட்சா, ரோஸ் ஆப்பிள் போன்ற மரங்கள் இக்காடுகளில் காணப்படுகிறது அப்படி இருக்கிறோம். ஸோ அப்போ அல்பைன் காடுகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை காடுகள் சொல்றோம். இந்த அல்பைன் காடுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு இந்தியா, வடகிழக்கு இந்தியா, அதுக்கப்புறம் இமயமலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படி பார்க்குறோம். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுட்டா போதும், அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்பைன் காடுகள் அப்படின்னு 2400 மீட்டருக்கு மேலே இமயமலையில் உயரமான பகுதி, ரொம்ப உயரமா இருக்கு. இமாத்திரி சொல்ல முடியாது, இமாத்திரி சொல்லலாம். இமாச்சல்லே சொல்லிடலாம். ஏன்னா இமாத்திரியில தாவரமே இருக்காது. இமாச்சல்ல தான், இமாச்சல் மலைத்தொடரில் நமக்கு வந்து உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2400 மீட்டர் உயரம் இருக்கு அப்படின்னா அங்க அல்பைன் காடுகள், ஈரமான அல்பைன் காடுகள், வறண்ட அல்பைன் புதர்கள் வந்து காணப்படுது. இங்க ஊசிலை மரங்களை கொண்டது ஓக், சில்வர் ஃபீர், ஃபைன், ஜூனிஃபர் மரங்கள் காணப்படுகின்றன அப்படி பார்க்குறோம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ வடகிழக்கு இமயமலை, அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை, மலைகளில் இருக்கக்கூடியதான் இந்த அல்பைன் காடுகள் பார்க்குறோம். ஸோ அது பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேங்க்ரூவ் காடுகள் வந்து பார்க்க போறோம். மேங்க்ரூவ் காடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சதுப்பு நில காடுகள் நன்னீர் மற்றும் ஓவநீர் இரண்டிலும் உயிர் வாழும். இக்காடுகள் டெல்டாக்கள், பொங்கு முகங்கள் மற்றும் கடற்கழிமுகல் பகுதியில் காணப்படுகின்றன. ஓதங்களின் ஆதிக்கத்துக்கு உள்ளாவதால் சதுப்பு நில காடுகள் மற்றும் டெல்டா காடுகள் காணப்படுகிறது. கடலோர பகுதிகளில், ஆற்றின் கடல் பகுதியில், தீவுகளில், கடைப்பகுதியில் மற்றும் ஆற்று முகதாரங்களில் இது வந்து காணப்படுகிறது. கங்கை, பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில காடு அப்படின்றது இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இல்ல சுந்தரி, அகர், ரைசோபோரா அப்படின்ற காடுகள் வந்து காணப்படுது. மேங்க்ரூவ் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் டெல்டா பகுதியில் இவ்வகை காடுகள் காணப்படுகிறது. ஸோ அப்போ நமக்கு இந்த ஓத காடுகள், மேங்க்ரூவ் காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அலையத்தி காடுகள் சொல்றோம். அதை பத்தின டேட்டா வந்து இம்பார்ட்டன்ட். இதை பத்தி கண்டிப்பா கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட். காடுகள்ல ரொம்ப முக்கியமான காடுகளா வந்து இப்ப கருதப்படுறது அப்படின்னா மேங்க்ரூவ் காடுகள் அப்படின்னு பார்க்கிறோம். அதை பத்தி நம்ம கேட்கறதா இப்ப இருக்கு. பசுமையாக தோல் போன்ற இலைகளுடன் இது வந்து காணப்படுகிறது. உவர் நிலங்கள் மற்றும் உவர் நீரில் வாழும் தன்மை உடையது. ஏன்னா கடல் தண்ணியும் வந்து மிக்ஸ் ஆகும். அந்த இடத்துல ஓதம் வரும்போது, உயர் ஓதம் வரும், தண்ணி வந்துடும். மேங்க்ரூவ், வெள்ளை மேங்க்ரூவ், காட்டுமல்லி, இந்தியன் அண்ட் ஃப்ரீவெட் மரங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த காடுகளில் காணப்படுகிறது. பிச்சாரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரம், தூத்துக்குடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்து இந்த மேங்க்ரூவ் காடுகள் காணப்படக்கூடிய பகுதி வந்து.
கடல் பாதுகாப்பு மேலாண்மை அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா, இது கடற்கரையோரம் ஒரு என்ன பண்ணுன்னா ஒரு பெரிய வால் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும். அப்ப சைக்ளோன் வருது, சுனாமி வருது அப்படின்னும் போது அதனுடைய தாக்கத்தை வந்து குறைக்கும். அப்ப சேதத்தை கட்டுப்படுத்தும் வந்து. அதனால பாதிப்புகள் இருந்து கடற்கரை பகுதியில் பாதுகாக்கின்றது. இதுல பவளப்பாறைகள், கடலோர புல்வெளிகளும் மணல் படிவுகளால் மூழ்கடிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும். மணல் படிவு படியாம பாத்துக்கிறதுக்காக பவளப்பாறைகள் கடலோர புல்வெளிகளை பாதுகாக்குது அப்படின்னா. பிச்சாவரம் சதுப்பு நில காடு அப்படின்றது சிதம்பரம் மாவட்டத்துக்கு கடலூர் மாவட்டத்துல, சிதம்பரத்துக்கு அருகில கடலூர் மாவட்டத்துல இருக்கு. 1100 ஹெக்டேர் வந்து அமைந்துள்ளது. உலக 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடாக பிச்சாவரம் வந்து இருக்காங்க. அப்ப முதல்ல எதுன்னு கேட்டீங்கன்னா சுந்தரபன் அப்படி பார்க்கணும். அப்ப சுந்தரவன காடுகள் தான் முதல். அப்ப சுந்தரவன காடுகள் எழுதிடுறேன் வேணா. அப்ப சுந்தரவன காடுகள் உலகிலேயே மிகப்பெரிய மேங்க்ரூவ் காடா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து. செகண்ட் பிளேஸ் என்னப்பா அப்படின்னா பிச்சாவரம் வந்து செகண்டா வந்து இருக்கு. அடுத்து வங்கக்கடல்ல இருந்து மணல் திட்டுகள் இக்காடுகள் பிரிக்கப்பட்டன. அபிசீனியா ரைசோபரா தாவரம் முக்கியமானது. இங்க வாழக்கூடிய தாவரம் என்ன அப்படின்னா அபிசீனியா ரைசோபரா அப்படிங்கிற தாவரம் தான் மேங்க்ரூவ் காடுகள். கடைசியா வெப்பமண்டல முட்புதர் காடுகள் அப்படி பார்க்கிறோம். ஆண்டு மழைப்பொழிவு 75 சென்டிமீட்டருக்கு குறைவாக வந்து இருக்கும். ஈரப்பதம் 50% கீழே இருக்கும். 25 30 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாட்டின் மிக குறைவான மலைப்பெறும் பகுதியில் வெப்பமண்டல முட்புதர் காடுகள் காணப்படுகின்றன அப்படி பார்க்கிறோம். இது சமவெளியிலிருந்து 400 மீட்டர் உயரத்துக்கு மேல் உள்ள பகுதியில் காணப்படும். இதுல என்னென்ன மரம் வளருதுன்னா பனை, வேம்பு, கருவேலம், வெள்ளை கருவேலம், சீமை கருவேலம் அண்ட் கள்ளிச்செடி ஆகியவை காணப்படுகிறது. இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அவர் காட்டு பேரிச்சம்பழம் பொதுவான சில புற்கள் வந்து மழை காலத்தில் வளரும். புதர் செடிகள் அதிகமாக காணப்படும். ராஜஸ்தான் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, பஞ்சாப், மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல முட்புதர் காடு இருக்கும். அதை பாலைவனம் அப்படின்னா வந்து வடமேற்குல போயிடும். தென்மேற்குல வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், அப்புறம் தென்மேற்கு பஞ்சாப், மேற்கு ஹரியானா சொல்லிட்டு இந்த பகுதியில் இது வந்து காணப்படுது. அது பாலைவனத்துக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம். அது தமிழ்நாட்டில் தருமபுரி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்புதர் காடுகள் அப்படின்னு காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சாதிப்பட்டோம். தமிழ்நாட்டில் அதிக காடுகளை பரப்பளவு கொண்ட மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு அதிக பரப்பளவு கொண்ட மாவட்டம். அது இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் பிளேஸ் வந்து கோயம்புத்தூர், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அப்படி பார்க்குறோம். அப்ப ஈரோடு வந்து அதிக பரப்பளவில் காடுகள் காணப்படுகிற மாவட்டமா வந்து இருக்கு. வன உயிரினங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து முதுகெலும்புள்ளவை அப்படின்னு பார்க்கும்போது மீன், இருவாழ்விகள், ஊர்வன, பறவைகள், பாலூட்டிகள். முதுகெலும்பு இல்லாதவைன்னா தேனி, பட்டாம்பூச்சி, அந்திப்பூச்சின்னு பார்க்குறோம். 1.5 மில்லியன் வகையான வன விலங்கு உயிரினங்கள் இந்தியாவில் மட்டும் 81,250க்கும் மேற்பட்ட வகையான வன விலங்குகள் உள்ளன அப்படி பார்க்குறோம். ஸோ உலகில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன். அதுல இந்தியாவில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 15 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். அதுல இந்தியாவில் மட்டும் 81,251 உயிரினங்கள் வந்து இருக்கு அப்படி. இந்திய வனவிலங்கு வாரியம் எப்ப ஏற்படுத்தினாங்கன்னா 1952 ஏற்படுத்தப்பட்டது அப்படி பார்க்கிறோம். 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஏற்றப்பட்டது. இது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல क्वेश्चन கேட்டுருவாங்க. 106 தேசிய பூங்காக்கள், 574 வனவிலங்கு சரணாலயங்கள் உருவாக்கப்பட்டன அப்படி பார்க்கிறோம். இதுல 18 உயிர்கோள காப்பீடங்கள் இருக்கு. புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து 1973 கொண்டு வரப்பட்டது அப்படி பார்க்கிறோம். இந்தியாவில் உள்ள 18 உயிர்கோள காப்பகங்கள் 12 வந்து பாத்தீங்கன்னா 12 அப்படின்றது காப்பகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, நீலகிரி, நோக்ரேக், பச்சமார்கி, சிம்பிளிஃபால், சுந்தரவனம், அகத்திய மலை, பெரிய நிக்கோபார், கஞ்சன்ஜங்கா, அமர்கண்டக் அப்படி சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் யுனெஸ்கோவுடைய மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழே செயல்படுது அப்படி பார்க்கிறோம். சாதி இம்பார்ட்டன்ட். மொத்தம் 18, அதுல 12 யுனெஸ்கோக்கு கீழே இருக்கு அப்படி பார்க்கிறோம். வந்து உயிரின பன்மை வள மையங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வள மையங்கள் வந்து ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவோம். அந்த உயிரின பன்மை வள மையங்கள் ஹாட்ஸ்பாட் என்கிற வார்த்தை ஆங்கிலேய உயிரின் நார்மன் வந்து மைர்ஸ் அப்படின்ற என்பவரால் 1988ஆம் ஆண்டில் உருவாக்கினார். வந்து இப்ப வந்து தற்சமயம் 34 உயிரின பன்மை வள மையங்கள் அப்படின்றது அடையாளம் காணப்பட்டுள்ளன. அது அதிக வெப்பமண்டல காடுகளில் காணப்படுகிறது. 4 வள மையங்கள் வந்து இந்தியாவில் வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். எங்க இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி பார்க்கிறோம். அடுத்து இமாச்சல் பிரதேசம் அந்த பகுதி பார்க்கிறோம். அப்புறம் இந்தோ பர்மா பிரதேசம் அப்படி பார்க்கிறோம். அடுத்து சுந்தர்லாந்து, நிக்கோபார் தீவு கூட்டம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சுண்டர்லாண்டுனா அந்த இந்தோனேஷியா இருக்குல்ல, அதுவும் சேர்ந்து பார்க்கிறோம். அப்ப இந்தியா, பர்மா, இந்தோனேஷியா வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் நிக்கோபார் தீவு கூட்டம், அப்புறம் இமாச்சல், அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை 4 வள மையங்கள் வந்து இந்தியாவில் இருக்கு. ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவோம். 34 ஹாட்ஸ்பாட் இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் 4 இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் ஐட்டம்ல இம்பார்ட்டன்ட். சர்வதேச உயிர் பாதுகாப்பு மையம் ஒரு நிதிசாரா அமெரிக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு எப்ப ஏற்படுத்தினாங்க, ஆரம்பிக்கப்பட்டது 1987 ஆரம்பிக்கப்பட்டது. இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கணும். கன்சர்வேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் CI அமெரிக்கன் நான் ப்ராஃபிட் என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் இன் 1987 விர்ஜீனியா அப்படி பார்க்கிறோம். எங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வன உயிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உயிர்கோள பெட்டகங்கள் வந்து 1 நீலகிரி உயிர்கோள பெட்டகம் பயோஸ்பியர் ரிசர்வ், 2வது மன்னார் வளைகுடா, 3வது அகஸ்தியர் மலை உயிர்கோள பெட்டகம் 3 இருக்கு அப்படி பார்க்கிறோம். தேசிய பூங்காக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா எது அப்படின்னா ஹெய்லி தேசிய பூங்கா
அதனுடைய பேர் வந்து மாத்துறாங்க. என்னவா மாத்துறாங்கன்னா தற்போது அதனுடைய பேர் வந்து ஜிம்மி கார்பெட் தேசிய பூங்கா அப்படின்னு பார்க்குறோம். எப்ப ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1936 பிரிட்டிஷ் பீரியட்ல ஏற்படுத்தப்பட்டது. எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு அப்படி பார்க்குறோம். தற்போது தேசிய பூங்காக்கள் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை அப்படின்னா 106 அப்படி பார்க்குறோம். ஸோ அது தேசிய வனவிலங்கு புள்ளி விவரத்து மூலியமா நமக்கு வந்து தெரிய வருது 2023. இது மாதிரி டேட்டாலாம் நம்ம நிறைய அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். புக்ல இருக்கிற டேட்டாவை விட இதுல அடிஷனலா டேட்டா இருக்கு வந்து. ஸோ அப்போ நம்ம ஜியோகிராஃபி பொறுத்தவரையும் இந்த மாதிரி டேட்டா அப்டேட் பண்ண நம்ம படிக்கிறதா கரெக்டா இருக்கும் வந்து. ஸோ அதனால தான் நம்ம புக்கை ரெக்கமெண்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது காம்பரன்சிவா நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ஓரியன்டா நம்ம புக் வந்து போட்டிருக்கோம். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்க படிச்சு நல்லா ரிவைஸ் பண்ணணும். சிங்கிள் புக் 5 கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஃபார் குரூப் 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாம். அண்ட் குரூப் 1 எக்ஸாம் பொறுத்தவரை இதுல இருந்து 10 கேள்வி அப்படியே வந்துடும் அப்படி பார்க்கணும். ஓகேவா? அடுத்து உலக பாரம்பரிய தலங்கள். காசிரங்கா தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா அசாம்ல இருக்கு. அடுத்து மானஸ் வனவிலங்கு சரணாலயம் அசாம்ல இருக்கு. கியோலாடியோ தேசிய பூங்கா ராஜஸ்தான்ல இருக்கு. சுந்தரவன தேசிய பூங்கா வந்து மேற்கு வங்காளம். நந்தா தேசிய பூங்கா வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். மேற்கு வங்க தொடர்ச்சி மலையில வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு வந்து இதெல்லாம் வந்து உலக பாரம்பரியமா வந்து 6 தலங்கள் இருக்கு அப்படி. ஜிம்மி கார்பெட் தேசிய பூங்கா நம்ம பார்த்துட்டோம். முதல் தேசிய பூங்கா 1936 முதல்ல எய்லி அப்படின்ற பேர்ல வந்து இருந்தது பார்க்கிறோம். வன உயிரிகள் சரணாலயம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 573 வனவிலங்கு சரணாலயங்கள் இந்தியாவில் உள்ளன. 574 டேட்டா அப்டேட் பண்ண அங்க டேட்டா பார்த்தோம். வன உயிரின பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் இந்தியாவில் என்னென்ன இருக்கு இதெல்லாம் இங்கிலீஷ்ல பார்த்தோம். கேட்டுருவோம், விரிவாகமே கேட்பாங்க. இப்போ IWB எல்லாம் இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் வந்து வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட். And the World Conservation of Union, International Union for Conservation of Natural and Natural Resources, Convention of International Trade and Endangered Species Cities, Bombay Natural History Society BNHS, Wildlife Preservation Society of India Dehradun. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வன உயிரி பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃபண்ட். தமிழ்நாடு வன வகைகள் ஃபாரஸ்ட் டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்பமண்டல ஈர பசுமை மர காடுகள், வெப்பமண்டல பகுதி அளவு பசுமை மர காடுகள், வெப்பமண்டல ஈர இலையுதிர் காடுகள், அலையத்தி மற்றும் சதுப்பு நில காடுகள், வெப்பமண்டல வறண்ட இலையுதிர் காடுகள், வெப்பமண்டல முட்புதர் காடுகள், வெப்பமண்டல வறண்ட பசுமை மர காடுகள், பகுதி வெப்பமண்டல அகண்ட இலையுதிர் காடுகள், மித வெப்ப ஈர இலையுதிர் காடு, இத்தனை வகையான காடுகள் வந்து இருக்கு. அதுல நம்ம மேல பார்த்த அந்த காடு வகையை மட்டும் பார்த்தா போதும். தமிழ்நாட்டில் புலிகள் காப்பகம் அப்படின்னு பார்க்கும்போது புலிகள் திட்டம் அப்படின்னு புலி திட்டம் எப்ப தொடங்கப்பட்டதுன்னா ஏப்ரல் 1, 1973 பார்க்கிறோம். அதே வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, வன பாதுகாப்பு சட்டம் 1972, அதுக்கப்புறம் இது தோன்று இருக்காங்க. களக்காடு முன்னதுரை புலிகள் காப்பகம் எங்க இருக்குன்னா திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள்ல இருக்கு. 1. 2வது ஆனைமலை புலிகள் காப்பகம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு. 3வது முதுமலை புலிகள் காப்பகம் நீலகிரியில இருக்கு. 4வது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஈரோடுல இருக்கு. 5வது ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் விருதுநகர், தேனி மாவட்டம், மதுரையில இருக்கு. இந்த மாதிரி அப்டேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம புக்ல. இது இம்பார்ட்டன்ட் வந்து. தமிழ்நாட்டின் யானைகள் காப்பகம் 1992 இந்திய அரசால் யானை திட்டம் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் யானை காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி யானைகள் சரணாலயம் வந்து நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி. அடுத்து நீலம்பூர் சைலண்ட் வேலி கோயம்புத்தூர் யானைகள் காப்பகம், நீலம்பூர் யானைகள் காப்பகம் கோயம்புத்தூர், நீலகிரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரியார் யானைகள் காப்பகம் அப்படின்னு பார்க்கிறோம். எங்க இருக்குன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் யானைகள் காப்பகம், தேனி, விருதுநகர், தென்காசி அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து நீலகிரி 1, நீலம்பூர் சைலண்ட் வேலி வந்து 2, பெரியார் 3, ஆனைமலை 4, அகஸ்தியமலை 5. ஓகே. ஆனைமலை பரம்பிக்குளம் யானைகள் காப்பகம் வந்து 4, அகஸ்தியமலை யானைகள் காப்பகம் வந்து 5 அப்படி பார்க்குறோம். சரி, என்னென்ன மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி மாவட்டமும் நம்ம பார்த்துக்கணும். அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணுது. ராம்சர் தலங்கள் மொத்தம் 89 இருக்கு. அதுல அதிகபட்சமா இந்தியாவில எங்க இருக்குன்னா 16 தலம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது இம்பார்ட்டன்ட் வந்து. வன உயிரி பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது கிரேட் இந்தியன் பாஸ்டர்ட் திட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பறவை வந்து 2013. அந்த காண்டாமிருகம் திட்டம் 1987. அடுத்து காண்டாமிருக பார்வை வந்து மிஷன் அப்படின்றது வந்து 2020 வந்து. அடுத்து முதலை பாதுகாப்பு திட்டம் 1975 வந்து. கடல் ஆமை பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு பார்க்குறோம் 1999. கழுகு திட்டம் 2006. கங்கை நதி டால்பின் திட்டம் 2021. பனிச்சிறுத்தை திட்டம் 2009. சிவிங்கி புலி திட்டம் 2022. உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3. சர்வதேச வன தினம் மார்ச் 21. தேசிய வனவிலங்கு செயல் திட்டம் வந்து 1983 2002 திருத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுது. ஓகேவா? அடுத்து
இந்தியா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஓவரால் மேப்ல இருக்கு. நம்ம இங்க என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் இங்க இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் உத்தரகாண்ட்ல ஜிம்மி கார்பெட் நேஷனல் பார்க் இங்க இருக்கு பாருங்க. அதே மாதிரி யுனெஸ்கோக்கு கீழே இருக்கிறதுனா இப்போ அசாம்ல வந்து பார்த்தீங்கன்னா மானஸ் இருக்கு அப்படி பார்க்கணும். ஸோ கஞ்சன்ஜங்கா சிக்கிம்ல இருக்கு அப்படி பார்க்கணும். பன்னா வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு. பச்சைமார்கி மத்திய பிரதேஷ்ல இருக்கு அப்படி பார்க்கணும். இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது நீலகிரி இருக்கு, அப்புறம் மன்னார் வளைகுடா கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்கு, அதுக்கப்புறம் அகஸ்திய மலை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்ல இருக்கு. இதேதான் யுனெஸ்கோ கீழே இருக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் கொடுத்துருக்கோம், நேஷனல் பார்க் கொடுத்துருக்கோம், வைல்ட் லைஃப் சாங்சுரி, பேர்ட் சாங்சுரி அண்ட் மெரைன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேப் வந்து கொடுத்துருக்கோம். இந்த மேப் அப்படியே நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா மேப் பேஸ் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்டு. தேசிய சுற்றுச்சூழல் கொள்கை அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டது 2006 அப்படி பார்க்குறோம். தேசிய வன கொள்கை வந்து 1988. சுற்றுச்சூழல் கொள்கைனா 2006, வன கொள்கையில தான் 33% அப்படி சொல்லி ஃபிக்ஸ் பண்றாங்க. 1/3 1988. சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாடு குறித்த தேசிய பாதுகாப்பு உத்தி கொள்கை வந்து 1992. தேசிய விவசாய கொள்கை வந்து 2000. தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000. தேசிய நீர் கொள்கை 2002 அப்படி பார்க்குறோம். காப்பகங்கள் இடங்கள், புலிகள் காப்பகம் இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 58, யானை காப்பகம் 33, உயிர்கோள காப்பகம் 18, ராம்சர் நிலம் வந்து 89, இயற்கையான உலக பாரம்பரிய இடம் வந்து 7 இருக்கு, முக்கிய கடல் சார்ந்து மற்றும் கடலோர உயிரின பன்மையகம் 107 இருக்கு. அடுத்து பாதுகாக்கப்பட்ட கடல் சார்ந்த பகுதிகள் 132, 563 முக்கியமான பறவைகள் காப்பகங்கள் இருக்கு. தேசிய பூங்காக்கள்லாம் 106, வனவிலங்கு சரணாலயம் 574, பாதுகாக்கப்பட்ட காடுகள் 67, சமுதாய காடுகள் வந்து 26 பக்கம் எண்ணிக்கை அடிப்படையில். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். அடுத்து நேஷனல் பார்க்ஸ், தேசிய பூங்காக்கள் தமிழ்நாட்டில் கிண்டி தேசிய பூங்கா சென்னையில் இருக்கு, 1977 நிறுவப்பட்டது. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா ராமநாதபுரம் தூத்துக்குடியில் இருக்கு, 1986. இந்திரா காந்தி தேசிய பூங்கா 1976 கோயம்புத்தூர். முதுமலை தேசிய பூங்கா 1940 நீலகிரி. முக்குருத்தி தேசிய பூங்கா 2001 நீலகிரி. 5 தேசிய பூங்காக்கள் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 வந்து நீலகிரியிலே இருக்கு. அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து வைல்ட் லைஃப் சாங்சுரி தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் அப்படின்னு பார்க்கணும். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் 1936 செங்கல்பட்டு. முதுமலை 1942 நீலகிரி. கோடியக்கரை 1967 நாகப்பட்டினம். இந்திரா காந்தி ஆனைமலை 1976 கோயம்புத்தூர். முண்டாந்துறை வந்து 1988 திருநெல்வேலி அப்படி பார்க்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட். பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்றது மொத்தம் 18 இருக்குன்னு சொன்னா, ஸோ அது இங்கே மொத்தமாக அப்படியே கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட். வந்து ஸோ எங்கெங்க இருக்குன்னு மேப்லையும் பார்த்துக்கலாம், இதுலேயும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் பொறுத்தவரைக்கும் இந்தியாவின் உயிர்கோள காப்பகங்கள் ஆண்டு தேவையில்லை, ஆனா எந்த மாநிலம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இந்த நீலகிரி மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம மாநிலத்தில் இருக்கிறது மட்டும் நம்ம என்ன மன்னார் வளைகுடா நீலகிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தியமலை 2001, இதை மட்டும் நம்ம ஏர் போட்டுக்கலாம். மற்றதெல்லாம் வந்து எந்த பேரு அதுக்கப்புறம் மாநிலம் அப்படின்றது கண்டிப்பா பார்த்துக்கணும், இம்பார்ட்டன்ட். மேப்லையும் பார்த்துக்கோங்க, இதுலையும் பார்த்துட்டீங்கன்னா வசதியா இருக்கும் வந்து. அடுத்து வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுரி, தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் பார்க்க போறோம். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி, முண்டாந்துறை அப்படின்றது திருநெல்வேலி, கோடியக்கரை நாகப்பட்டினம். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோவை திருப்பூர். களக்காடு திருநெல்வேலி தென்காசி. வல்லநாடு வனவிலங்கு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்கேன். இது வந்து அணில்கள் வனவிலங்கு சரணாலயம். அணில்கள் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர்ல இருக்கு. கன்னியாகுமரி வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்கு சரணாலயம் கன்னியாகுமரி. சத்தியமங்கலம் வந்து ஈரோடு. சரி, அரிக்கணும் இருக்கு ஈரோடு. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் வந்து தேனி மதுரை. பாயிண்ட் கலிமர் வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம். கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம் திண்டுக்கல் தேனி வந்து. அடுத்து கங்கை கொண்டான் வந்து பார்த்தீங்கன்னா புலிகள் சரணாலயம் திருநெல்வேலி. காவிரி வடக்கு வனவிலங்கு சரணாலயம் கிருஷ்ணகிரி தருமபுரி. நெல்லை வனவிலங்கு சரணாலயம் தென்காசி. கடவுர் தேவாங்கு வனவிலங்கு சரணாலயம் வந்து கரூர் வந்து. காவிரி தெற்கு வனவிலங்கு சரணாலயம் வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி வந்து. தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு அப்படி பார்க்குறோம். ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மேப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிறது எங்கெங்க சொல்லிட்டு பேர்ட் சாங்சுரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரியும் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. பேர்ட் சாங்சுரி வைல்ட் லைஃப் சாங்சுரி மேப்ல கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்துக்க வேண்டியதான். பேர்ட் சாங்சுரி நம்ம டேபிள்ல பார்க்க போறோம். வேடந்தாங்கல் வந்து இப்போ வந்து செங்கல்பட்டு. அடுத்து வேட்டங்குடி சிவகங்கை. புலிக்காட்டு வந்து திருவள்ளூர். கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு. அடுத்து காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம். சித்திரங்குடி வந்து ராமநாதபுரம். கூத்தங்குளம் வந்து திருநெல்வேலி. அடுத்து வெள்ளோடு வந்து ஈரோடு. உதய மார்த்தாண்டபுரம் வந்து திருவாரூர் அப்படி பார்க்கணும் ஃப்ரெண்டு. அடுத்து
மேலே செல்லுனர் கீழே செல்லுனர் வந்து ராமநாதபுரம், வடுவூர் வந்து திருவாரூர், கரைவெட்டி வந்து அரியலூர், அண்ட் திருத்தங்கல் பறவை சார்ந்த ராமநாதபுரம், சக்கரக்கோட்டை வந்து ராமநாதபுரம், ஒசுடு வந்து விழுப்புரம், அண்ட் கசுவேலி வந்து விழுப்புரம், அண்ட் நஞ்சராயன் வந்து திருப்பூர் அப்படி பார்க்குறோம். எல்லாவது பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படி. ஓகே ஃப்ரெண்ட். ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம்.